ஸ்பேஸ் அதர் ஃபேண்டம்ஸ் இங்க வந்து பேசும்போது உங்க ட்வீட்ல இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நாங்க பார்த்தோம், ஏன் இப்படிலாம் பண்றீங்க அப்படின்னு எந்த விதமான அப்படியே தெரிஞ்சாலும் கேள்விகள் எழுப்பாம உங்களுக்கான வாய்ப்பு கொடுத்து அவ்வளவு உங்களை மரியாதையோட நடத்தி நீங்க வந்து பேசுங்க, உங்களுக்கான இதை கொடுத்து அதுல முரண்பாடு இருந்தா மட்டும்தான் அதையும் ரொம்ப அழகான வரிகள்ல வந்து பேசி உங்களை அவ்வளோ ஒரு கண்ணியமான முறையில நம்ம இங்கிருந்து நாங்க திரும்பவும் இந்த ஸ்பேஸ்ல இருந்து வழி அனுப்புறோம். ஸோ இதெல்லாம் நீங்க கொஞ்சம் கவனிச்சுங்க. உங்க பார்வைக்கு எல்லாம் நான் முன்வைக்கிறேன். எங்ககிட்ட இருந்து ஒண்ணுதான், நீங்களும் நம்ம எப்படி ஒரு விஷயத்த நடந்துக்கிறோமோ அதே மாதிரி நடந்துக்கிட்டீங்கன்னா அது ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். ஸோ இது ஒண்ணுதான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ நன்றி, நீங்க இப்ப பேசலாம் ஸ்பீக்கர்ஸ். இல்லைங்க சே, அவங்க என்னோட வாய்ஸ் ஹர்ட் ஆயிடுச்சு. அவங்க கண்டஸ்டன்ட்ட பத்தி பேசுறது ஓகே. இப்ப நம்மளெல்லாம் எதுக்கு பேசுறாங்கன்னு தெரியவே எனக்கு புரியவே இல்லை. அது இன்ஃபேக்ட் நான் ஹர்ட் ஆயிட்டெல்லாம் கிடையாது. அது என்ன என்ன சொல்ல ட்ரை பண்றாங்கன்னு எனக்கு புரியல. இன்ஃபேக்ட் அதுதான் எனக்கு புரியலன்னு வந்து இங்க சொல்லிட்டு இருந்தேன். அபி நான் ஒண்ணு சொல்லவா? ஆல்ரெடி பேசிட்டீங்களோ நீங்க? எனக்கு தெரியல என்ன கான்டாக்ட். நான் பேசுங்க பேசுங்க பேசுங்க, நீங்க பேசுங்க. இல்ல நான் காலையில பார்த்தேன். நான் இப்பவும் சொல்றேன், நான் மோகனலட்சுமி, நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சோ ப்ரோ ஒரு நிமிஷம். ஆக்சுவலி சாரி, இது இன்டர் பண்ணதுக்கு சாரி. நான் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தேன், நீங்க கவனிக்கல போல, அதனால தான் நான் மியூட் எடுத்துட்டு பேசுறேன். ஓகே அனிதா. சரி ப்ரோ, ஆக்சுவலி நீங்க என்னோட போஸ்ட் இல்ல நான் கமெண்ட் பண்ணதெல்லாம் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் நான் சௌந்தர்யா ஆர்மியில ஜாக்க பத்தி ரொம்ப மோசமா போட்டுறதுக்குலாம் நான் எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணியிருக்கேன். முத்துக்குமரனையுமே ஒரு ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க ஒரு மாதிரி இந்த சவுண்ட் ஒரு சில பேர், ஓகேங்களா, எல்லாரும் சொல்ல, ஒரு சில பேர் முத்துக்குமரனையுமே ரொம்ப ஒரு மாதிரி பேசியிருந்தா அதுக்கும் கீழே நான் போய் கமெண்ட் பண்ணியிருக்கேன். முகேஷ் ஐஸ்னு ஒரு ஐடி இருக்கும், ஓகேங்களா, அவர்கிட்ட வேணா கூட கேட்டு பாருங்க. சோ எனக்கு வந்து எனக்கும் முத்துக்குமரனும் பிடிக்கும், ஓகேங்களா. சோ நான் இது வரைக்கும் போட்டதில்ல. ஒரு சில பேர் இப்ப எல்லா ஃபேன்ஸ்லயுமே இருக்காங்க ப்ரோ, அந்த மாதிரி ஒரு சில பேர் எல்லாத்துலயுமே இருக்காங்க. ஜென்யூனா வந்து அவங்க ஃபேன்ஸுக்கு சப்போர்ட் பண்றவங்களும் இருக்காங்க. இந்த மாதிரி இப்போ ஆக்சுவலி நான் இந்த ஸ்பேஸ் ஜாயின் பண்ணதே முத்துக்குமரன் ஆர்மின்னு ஒரு ஐடி இருக்கு, ஓகேங்களா. அந்த ஐடியில காமன் டிபி வச்சிருக்காரு. காமன் டிபி வச்சுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா அவரோட இது, நான் லிங்க் கூட நான் அவரோட ப்ரொஃபைல் லிங்க் ஷேர் பண்றேன். ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா ஜாக்க பத்தி தான், நெகட்டிவா, தப்பா ஃபுல்லா ஜாக்க பத்தி தான் இருக்காது. ஆக்சுவலி எங்க ஃபேன்ஸ்ல ஒருத்தர் சொன்னாரு, அது வந்து முத்துக்குமரனோட ஃபேன் கிடையாது, சௌந்தர்யா இதுல இருந்து தான் ஒருத்தவங்க ஃபேக்கா கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதை கன்ஃபார்ம் பண்ணதான் இந்த ஸ்பேஸ்ல ஆக்சுவலி ஜாயின் பண்ணேன், அந்த ப்ரொஃபைல் ரிப்போர்ட் அடிக்கலான்றதுக்காக. ஆமா ஆமா, அது வந்து சௌந்தர்யா இந்த ஜார்விஸ்ன்ற ஐடி, அது சௌந்தர்யாவுடைய நெகட்டிவ் பிஆர்ஸ் வந்து இப்ப அந்த அஜெண்டாவை தான் கையில் எடுத்திருக்காங்க. ஏன்னா சௌந்தர்யாவோட டிபி வச்சு விமர்சனம் பண்ண முடியாது இல்ல. ஏன்னா விமர்சனம் பண்ணணும்னா அந்த அளவுக்கு அறிவு வேணும் இல்ல, அங்க அந்த சைட்ல சௌந்தர்யா ஏதாவது பண்ணிருக்கணும் முட்டு கொடுக்கறதுக்கு. அதனால முத்துக்குமரன் வந்து எந்த அளவுக்கு நெகட்டிவா ப்ரொஜெக்ட் பண்ணணும்னா அப்ப இந்த மாதிரியான நபர்கள் அவருக்கு சப்போர்ட் பண்றாங்கன்றத மாதிரி காமிச்சு ஒரு பேர் அவ பேரை கெடுக்கணும் இங்க இருக்கிற நபர்களுக்கு அப்படின்ற மாதிரியான வேலைகள் தான் நடந்துகிட்டு இருக்கு. நானும் திட்டி இதெல்லாம் கமெண்ட் பண்ணிருக்கேன் ப்ரோ. மெஜாரிட்டி 99% நான் திட்டினது ஃபுல்லா சௌந்தர்யாவோட அந்த நீங்க சொல்ற அந்த நெகட்டிவ் பிஆர்ஸ் ஒரு சில ஐடிஸா ரிப்பீட்டடா நான் அவங்க, ஏன்னா ஜாக்க பத்தி அப்படி போடுவாங்க, அவ்வளோ ஒரு போட்டோ எடிட் பண்ணி ஒரு மோசமா போடுவாங்க. அப்போ ஆப்வியஸ்லி நம்ம ஃபேன்ஸ் பார்க்கும்போது நமக்கு வரந்தானே செய்யும். நான் இது வரைக்கும் முத்துக்குமரனுக்கு வந்து நான் என் பர்சனலா என்னோட சொல்றேன், நான் போய் முத்துக்குமரனோட இதுல நான் பெருசா நான் கமெண்ட் பண்ணது இல்ல. ஒன்லி நான் ஃபோக்கஸ் பண்றது சௌந்தர்யாவோட நெகட்டிவ் பிஆர்ஸோட போஸ்ட் மட்டும் தான். அதை விட காமனா வந்து இப்ப ஒண்ணுல இமாத் இருக்காருல்ல, இமாத் நேத்து ஃபுல்லா நான் உட்காந்து அடிச்சிட்டு இருந்தேன். எதுக்குன்னா ஜாக்லின் நேம் மென்ஷன் பண்ணாரு, ஓகே, ஆனா அவர் முத்துக்குமரன் நிறைய தாக்கியிருக்காரு. நான் அவரோட ரிவ்யூ நான் டெய்லி பாத்திருக்கேன், ஓகேங்களா. சோ அதனால அது முத்துக்கு சப்போர்ட் பண்ணி நான் நிறைய இடத்துல பேசியிருக்கேன். இல்ல அது ஓகே, எனக்கு புரியுது. நான் அதுதான் நான் சொல்றேன். நான் போடும்போது என்ன போட்டிருந்தேன்னா, டியர் சம் ஜாக் ஃபேன்ஸ் அப்படின்றதான் குறிப்பிட்டிருப்பேன். சிலர் வந்து காலையில முத்துக்குமரனை வந்து ஒரு தாக்குதல் ஏற்படுத்தினாங்க. சோ அதை வந்து குறிப்பிட்டது அவங்களுக்கு. ஆக்சுவலி ப்ரோ எனக்கு அதுல வந்து முத்து மேல எனக்கு வருத்தம் எனக்கும் இருக்குதான். ஏன்னா என்ன சொல்றது, அவரு இன்னொரு வேற விதமா ஒரு பதில் சொல்லியிருக்கலாம். இது என்னோட பெர்ஸ்பெக்டிவ் தான். என்னன்னா நான் வந்து இந்த வீட்ல இப்போ 8 பேர் தான் இருந்தாங்க, ஓகேங்களா, நேத்து வரைக்கும். எல்லாம் மத்தவங்க எல்லாம் இன்னைக்கு வந்தவங்க. சோ அப்படி இருக்கும்போது ஆப்வியஸ்லி என்னதான் வந்து மனசுல ஏதாவது வேற ஏதாவது பிரச்சனை இருந்தாலுமே எல்லாரும் எல்லார்ட்டையும் பேசிதான் ஆகணும். ஒருத்தவங்க கிட்ட உட்காந்து பேசுறாங்கன்றதுக்காக ஃப்ரெண்ட்ஷிப் அவங்க வந்து நாமினேட் பண்ணிக்க மாட்டாங்க, இல்ல அவங்க வந்து சேஃப் கேம் விளையாடுறாங்க அப்படி கிடையாது. இது வந்து முத்து இன்னைக்கு ஒரு பல்ட்டி அடிச்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு பர்சனலா, ஓகேங்களா. அது அவர் ஓப்பனா சொல்லியிருக்கலாம். தீபக்குமே இதை பண்ணாரு காலையில. அதாவது இந்த டாபிக் வரும்போது தீபக்குமே வந்து நான் ஜாக்குக்கு ஃப்ரெண்ட் எல்லாம் கிடையாது, சும்மா உட்காந்து பேசுவோம் அந்த மாதிரி ஒரு சம்திங் சொன்னார். அது எனக்கு எக்ஸாக்ட் வேர்ட் தெரியல. சோ இது எனக்கு காலையில எனக்கு பார்க்கும்போது முத்து தீபக் ஏன் இப்படி பண்ணாங்கன்ற மாதிரி எனக்கு வருத்தமா தான் இருந்துச்சு.
நீங்க சொன்ன பதிலே வந்து நீங்க பேசுனதுலே பதில் இருக்கு. நீங்க சொல்லுங்க. ஃப்ரெண்ட்லாம் கிடையாதுன்னு நீங்க குறிப்பிட்டீங்கல்ல, அதுதான் உண்மை. அதுக்கு தான் நான் ஒரு வீடியோ என்னோட ப்ரொஃபைலே நான் போட்டிருப்பேன். ஸோ மஞ்சரிக்கும் ஜாக்லினுக்கும் அவர் வந்து சொல்லியிருப்பாரு, எங்க ஃப்ரெண்ட்ஷிப் வளர்க்கவோ இல்லை அதுக்காக வந்து அதை பாராட்டவோ அங்கே நாங்கள் வரல, காம்படிட்டர் தான் அவங்க. ஸோ அதை முன்னாடியே அவங்க பதிவு பண்ணியிருப்பாங்க. என்னோட ட்வீட்லயே நான் அதை தான் பதிவு பண்ணியிருப்பேன். நான் ஜாக்குமே போட்டிருப்பேன். பாத்தீங்கன்னா ஜாக்குமே முத்து கூட பேசுறாங்க, முத்து கூட இருக்காங்க. ஓகே, பட் ஆனா அடிக்க வேண்டிய இடத்துல முத்து அடிக்க தானே செய்யறாங்க. ஸோ அப்படின்னும் போது அங்கேயே தெரியுது நமக்கு வந்து அது ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அவங்க கேம்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கோ இல்லையோ அதெல்லாம் செகண்டரி, அவங்க கேம்குள்ள கொண்டு வரலன்னு. ஸோ இவங்க வந்து சொல்லும் போது இவர் வந்து ஒரு அந்தர் பெல்ட்டி அடிச்ச மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. தீபக்குமே சரி, அதுதான் எங்களுக்கு என்னடா இது அப்படின்னு மாத்தி பேசுறாரே முத்து அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்ததுதான் இல்ல எனக்குமே வந்தது எனக்கு நான் பார்க்கும்போது. இல்ல எனக்கு என்ன புரியலன்னா, அந்தர்பிலிட்டினா என்ன? அந்தர்பிலிட்டி ஃப்ரெண்ட்ஷிப் இல்ல தானே, அதை தானே சொல்றாரு. அதுல என்ன அந்தர்பிலிட்டி? அது அவரும் இப்ப புதுசா சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, இது முன்கூட்டியே வந்து அதுதான் ப்ரோ. மஞ்சரி ஜாக்லின் அவங்க ஃபேஸ்ல அவங்க முன்னாடியே குறிப்பிட்டிருக்காரு. அந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன், என் ப்ரொஃபைல்ல இருக்கு. நான் மேல ஷேர் பண்றேன். 35 நிமிஷம் செகண்ட் வீடியோ. அது தெளிவா சரி பேசியிருப்பாரு ப்ரோ, மஞ்சரி அது ஜாக்லின் ஓகே. கிட்ட. இல்ல இல்ல அது ஓகே. ஆக்சுவலி எக்ஸாக்ட் ஆன்சர் எனக்கு இப்பதான் ஓகே எனக்கு வந்தது. நான் சொல்றேன் என்னன்னா, இப்போ அவர் என்னன்னா அவரை சேஃப் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஆன்சர் ஒண்ணு சொன்னாரு. அதுல எனக்கு என்னன்னா ஜாக்லினை இது பண்ண மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா ஆல்ரெடி ஒரு நரேட்டிவ் ஒண்ணு வெளில போயிட்டு இருக்கு. உள்ளேயும் இன்னைக்கு அது சிவகுமார் கூட சொல்லியிருப்பாரு. என்னன்னா ஜாக்லின் வந்து கிளாப்ஸ்க்காக வந்து ஃப்ரெண்ட்ஷிப் மாத்துறாங்க, வீக்லி ஒன்ஸ் ஒருத்தவங்க கூட இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேவா? அது இப்ப இங்க வந்து அது கரெக்ட், அது உண்மைன்ற மாதிரி ஆக்குற மாதிரி இருக்கு இல்லையா? அதாவது அது ப்ரொஜெக்ட் பண்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. இல்ல நீங்க என்ன சொல்லிருக்கணும்னு எதிர்பார்க்கறீங்க அவரோட பதில்? நாங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடையாது, எல்லாரும் இந்த வீட்ல இதுதான் சிம்பிள். நாங்க 8 பேர் தான் இருக்கோம். என்னதான் அந்த கென்கர் நான் சொன்னப்போ ஒண்ணு சொல்லுவார் தெரியுங்களா? இந்த பக்கம் பார்த்தா இங்க ஒரு பிடிக்காதவன் இருப்பான், இந்த பக்கம் பார்த்தா இங்க ஒரு பிடிக்காதவன் இருப்பான். அந்த மாதிரி இந்த வீட்ல எல்லாருமே ஏதோ ஒரு வகையில அடிச்சுப்பாங்க. திருப்பி ஒருத்தர் உட்காந்து பேசுறதோ பாக்குறதெல்லாம் சகஜம். இதை வச்சு ஃப்ரெண்ட்ஷிப்னு வெளியில ஒண்ணு கிரியேட் பண்றாங்க இல்லையா? அதை உள்ள கொண்டு போய் சொல்றாங்க. அப்படின்னும் போது நீங்க உங்க ஸ்டாண்ட்ல ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா நீங்க அதை வந்து அதான் அகைன் சொல்றேன், ஜாக் மேல வைக்கிற நரேட்டிவ் வந்து உண்மைன்ற மாதிரி தான் எனக்கு அவர் சொன்ன ஆன்சர் எனக்கு பர்சனலா ஃபீல் ஆச்சு. இல்ல அவர் என்ன சொன்னாருன்னா, நீங்க நினைக்கிற மாதிரி இங்க யாரும் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கோத்ரூ பண்ணல. எங்க வணக்கம்னா அந்த வணக்கம்ன்ற அந்த ஒரு இது என்ன ஒரு காம்படிஷனோ அந்த காம்படிட்டர் மாதிரி தான் எல்லாரும் ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான பொருள். அதை தாண்டி டீப் அனாலிசிஸ்குள்ள போயிட்டு இதுக்கான ஒரு விளக்கம் சுனிதாட்ட கொடுக்கணும்னு அவருக்கு நீட் இல்லை. காரணம் என்னன்னா, அவங்க வெளியிருந்து வந்து பார்த்துட்டு வந்திருக்காங்க. வெளியில பார்த்துட்டு வந்துட்டு ஒரு பர்ஸ்பெக்டிவ் எடுத்து வைக்கிறாங்க. ஸோ அந்த பர்ஸ்பெக்டிவ் எடுத்து வைக்கும் போது இல்ல அது இப்படி கிடையாது இப்படிதான் அப்படின்னு வந்து நம்ம ஒரு விளக்கம் கொடுக்குறோம்ல, அது அவருக்கு அது தேவை கிடையாது. ரெண்டாவது அது அவரை பத்தியான விஷயமும் கிடையாது. அவரை பத்தியான விஷயம் கிடையாதுன்னா அவங்களுக்கு ஜாக் மேல ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. இவர்கிட்ட சொல்லும் போது இவர் அதை டிஃபெண்ட் பண்ணணும் நீட் இல்ல. இவர் மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கு தான் இவர் டிஃபெண்ட் பண்ணும். அவங்க அந்த குற்றச்சாட்டு வைக்கும் போது இது வந்து நான் என்ன எப்படி அதை பாக்குறேன், என் ஆங்கிள் இருந்து நான் எப்படி பாக்குறேன்றது மட்டும் தான் அவரால் சொல்ல முடியுமே தவிர்த்து ஸோ ஜாக் கூட வந்து மாறி மாறி இருக்கிறாங்கன்றதெல்லாம் அது வந்து எல்லார் மேலேயும் இதுக்கு முன்னாடி ரயானோ இல்ல சௌந்தர்யா அவங்க எல்லார் மேலேயும் வந்து பேசணும். ஸோ அது வந்து மொத்த பேர் லைன்ல வராங்க. ஸோ அப்ப இவருக்கு உட்காந்துட்டு அங்க வந்து அவங்களுக்கு டிஃபெண்ட் பண்ணணும் நீட் இல்லை. ஃபர்ஸ்ட் அது தேவையும் கிடையாது. ஏன்னா அது வெளியில இருந்து பார்த்துட்டு வரவங்க பெர்ஸ்பெக்டிவ்ல போயிட்டு இல்ல இப்படி கிடையாது அப்படின்னு அவர் மேல குற்றச்சாட்டு வச்சா தானே அவர் பதில் கொடுக்க முடியும். நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சந்தோஷ் நீங்க கை நீட்டி இருக்கீங்க. ஒரு நிமிஷம் மோகன் லட்சுமி. சந்தோஷ் நீங்க சொல்லணும்னா சொல்லுங்க சந்தோஷ். இல்ல சாரி, நான் ஆக்சுவலா இப்பதான் இந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த ஸ்பேஸ்க்குள்ள வர்றேன். ஜஸ்ட் லிசனரா தான் இருந்தேன். ஸோ எனக்கு அவ்வளவா பெரிய கான்டெக்ட் இல்லை. அவங்க ரீசெண்டா இந்த ஜாக் ரிலேட்டடான கேட்ட கொஸ்டினுக்கு மட்டும் நான் ஆன்சர் பண்ண விரும்புறேன். ஆக்சுவலா முத்துக்குமரன் சொன்னதுல வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கும்பொழுது எனக்குமே அந்த மாதிரி தான் தோணுச்சு. ஏன்னா ரீசெண்டா ஒரு 1 or 2 weeks நீங்க வந்துட்டு லைவ் எபிசோட் பார்த்தவங்களா இருக்கட்டும், இல்ல 1 hour எபிசோட் பார்த்தவங்களா இருக்கட்டும், முத்து வந்து ஜாக்கோட க்ளோஸா இருந்தது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். நானும் முத்துக்குமரன் ஆர்மி தான், நானும் முத்துக்குமரன் ஃபேன் தான். ஆனா ஒரு விஷயத்த நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து வாட்ச் பண்ணிருந்தீங்க அப்படின்னா, முத்து யார்கிட்டயுமே வந்துட்டு டைரக்டா வந்து க்ளோஸா, ஈவன் மஞ்சரி கிட்ட கூட அவரு இந்த வீட்லயே வந்துட்டு ரொம்ப க்ளோஸான பர்சன் சாச்சனாக்கு அடுத்து யாருன்னு பாத்தீங்கன்னா மஞ்சரி தான். எல்லார்கிட்டயுமே ஒரு கேம் வந்து கேமா தான் பார்த்திருக்காரு. அப்படிங்கும்போது இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல வந்துட்டு ஒருத்தவங்க கொஸ்டின் கேட்கும் பொழுது அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு நீட் இல்லை தானே. ஏன்னா யாரையுமே அவர் வந்துட்டு ரொம்ப ஃப்ரெண்டாவோ இல்ல வந்துட்டு ரொம்ப க்ளோஸாவோ அவர் பார்க்கல. அப்படிங்கும்போது அந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டுக்கு அவர் ஆன்சர் சொன்னது வந்துட்டு வந்து ஜாக்லினுக்கு ஆப்போசிட்டா பேசினதா இங்க பார்க்கணும். அதுதான் என்னோட கொஸ்டின். ஏன்னா முத்தோட ஸ்டாண்ட் வந்து ஆரம்பத்திலேயே நான் யாரு கூடயும் இங்க ஃப்ரெண்டா இருக்க வரல, யாரு கூடயும் நட்பு பாராட்ட வரல, நான் எல்லாரு கூடயும் வந்துட்டு ஒரு சக போட்டியாளரை தான் பார்க்க வந்திருக்கேங்கிற ஸ்டாண்டை வந்துட்டு அவர் ஆல்ரெடி சொல்லிட்டாரு. அப்படி இருக்கும்போது இந்த ஆன்சர் வந்து வேலிடா தானே இருக்கு.
இதையே வந்துட்டு நம்ம இப்படி பார்க்கணுங்கிறது எனக்கு புரியல. அதுதான் நான் ஆன்சரை சொல்லணும்னு ட்ரை பண்ணேன். தேங்க்ஸ் சந்தோஷ். தேவேந்திரன் சார் நீங்களும் ரேஸ் பண்ணியிருந்தீங்க. ரிப்ளை பண்ணோன்னா ப்ளீஸ். கேக்குதா நான் பேசுறது? தேவேந்திரன் சார் கேக்குது. இருக்கீங்களா? இருக்கீங்களா சார்? ஒரு ரேஸ் பண்ணிட்டு இருந்தார் ஹேண்ட். இல்லங்க. மோகன லக்ஷ்மி. மோகனா மேம். சாரி. சொல்லுங்க விஜய். நீங்க அவங்ககிட்ட பேசுங்க. அதான் ஒரு 2 மினிட்ஸ். அது அந்த ஐடி வந்து இந்த கமெண்ட்ஸ்ல பின் பண்றேங்க. நான் மேல வந்து பின் பண்ணி அதை ரிப்போர்ட் பண்ண சொல்றேன். ஓகேவா? ஓகே, ஓகே. தேங்க் யூ, தேங்க் அந்த யூ. ஓகே சிஸ்டர். மோகனலட்சுமி தேங்க்யூ. வந்து அந்த 2 ஐடி இருக்காங்க. ஒன்னு டிவோட்டி முத்துக்குமரன் டிவோட்டின்னு ஒண்ணு, இன்னொன்னு முத்தக்குமரன் சொல்லிட்டு அந்த ஜாவிஸா யாரோ ஒருத்தர். அது எல்லாரும் ஆ. சேர்ந்து ரிப்போர்ட் பண்ணலாம். அது ரொம்ப தப்பு. ஃபால்ஸ் நரேட்டிவ், இம்பர்சனேஷன் இந்த என்ன லெவல்ல வேணா நம்ம வி கேன் ரிப்போர்ட் இட். இட்ஸ் நாட் கரெக்ட். இட்ஸ் நாட் நைஸ். இது அத யார் பண்றானோ நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ அத பண்ணலாம். நான் அது உங்களுக்கு ஒன்னும் ஓப்பனா யா சொல்றேன். ஒரு சாரி என்ன ட்வீட் சஜஸ்ட் போட்டேன். பண்ணுங்க. சாரி. நான் ஒரு காலைல ட்வீட் போட்டேன். இன் சப்போர்ட் ஆஃப் ஜாக்லின். இது வரைக்கும் நான் போட்டதில்ல. ஐ அம் a பிக் முத்துக்குமாரன் ஃபேன். வை எவ்ரிபடி இஸ் லைக் ஃப்ரம் மார்னிங் நான் நேத்து நைட் தூங்க போறப்பலேருந்து உள்ள நியூ என்ட்ரி ஆனாங்க. நான் EST டைம்ல இருக்கேன். இன்னைக்கு காலை எழுந்தப்பயும் யாரோ வந்து இதே பாயிண்ட்ட ரீட் பண்ணாரு இவரு. உள்ள வந்தவரு. ஸோ நான் வாஸ் லைக் ஓகே ஃப்ரெண்ட்ஷிப் ஓகே ஷி டிட் சம்திங் வித் ஃப்ரெண்ட்ஷிப். சம் பீப்புள் வாண்டட் இட், சம் பீப்புள் டிட் நாட் வாண்ட் இட். அதோட முடிஞ்சிச்சு. எதுக்கு எல்லாரும் இதே ஒரு டாபிக் வேற ஏதாவது சொல்லுங்கப்பான்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. நான் அதை ஃபீல் பண்ணி நான் போஸ்ட் பண்ணேன். 2-3 லைக்ஸ் கூட வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து நிறைய நரேட்டிவ் வந்து ஜாக் ஃபேன்ஸ் கிட்ட இருந்து பார்த்தேன். ஏன் அவரு வந்து ஒரு அஷூரிட்டி மாதிரி கொடுக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் போய் நான் delete பண்ணிட்டேன். நிஜமாலே சொல்றேன். ஃபர்ஸ்ட் போட்ட ட்வீட்டை நான் delete பண்ணிட்டேன். ஏன்னா நாங்க ஒரு ஓகே ஒரு ஜெனுவினா நான் ஃபீல் பண்ணி ஒண்ணு போடுறேன். அதுக்கப்புறம் பார்த்தா ஏன் எல்லாரும் வந்து முத்துக்குமரனை இதுல எதுக்கு அடிக்கணும்? அவர் எதுக்கு ஒரு 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 ரிலேஷன்ஷிப் பத்தி அத சொல்லணும்? இல்ல இது இப்ப ஜாக்குமே நீங்க அப்சர்வ் பண்ணுங்க. இவங்க வெளிய வந்து கண்டஸ்டன்ட்ஸ் பேசுறப்போ யாருக்கும் ஷி இஸ் நாட் கிவிங் அ லாங் ரிப்ளை தட் ஷி ஆல்வேஸ் கிவ்ஸ். எப்பவுமே லாங் ரிப்ளை கொடுப்பாங்க. அவங்களோட ஸ்டாண்ட்ஸ் இது பண்றதுக்கு. அவங்க குடுக்கறது இல்ல. சோ அந்த மாதிரி தான் இருக்காங்க. சோ அத வந்து அவர் எந்த விதத்திலயும் எந்த ரிலேஷன்ஷிப்பும் ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்ல முத்துக்கு. அவர் அழகா அவர் இமோஷன்ஸ காமிக்கிறாரு எல்லா விதத்திலயும். பட் ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற டேக்ல அவர் வில்ல ட்ரையே பண்ண அவரு இஷ்டப்படல. அது ரொம்ப கிளியரா இருக்குன்னு நினைக்கிறேன். உங்க கிளாரிட்டிக்கு நான் இத சொன்னேன். நான் ஜஸ்ட் பெர்சனலா உங்களுக்கு ஐ ஃபெல்ட் இதுதான் ஆச்சு காலையில இருந்து இந்த நரேட்டிவ் டைம் லைன்ல பார்த்த நரேட்டிவ். நான் என்ன பண்ணன்றது உங்களுக்கு சொன்னேன். ஓகே அனிதா. நோ ப்ராப்ளம். இது அகைன் இது பெர்சனலா எனக்கு ஃபீல் ஆனது. மத்தவங்கள பத்தி தெரியல. மத்தவங்க என்ன பண்ணாங்க எதுன்னு தெரியல. பட் எனக்கு பெர்சனலா ஃபீல் ஆச்சு. அதனால இந்த டாபிக் நான் ஆக்சுவலி எடுத்தேன். இல்ல உங்களுக்கு பர்சனலா ஃபீல் ஆகுறதெல்லாம் அது ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா அது உங்களோட ஃபீலிங்ஸ்ல. ஸோ அது தப்பு கிடையாது. ஏன்னா எல்லாரும் பண்றேன். நாங்க ஒரு டிஃபரெண்ட் ஸ்டாண்ட்ஸ்ல இருப்போம். நீங்க ஒரு டிஃபரெண்ட் ஸ்டாண்ட்ஸ்ல இருப்பீங்க. இப்போ 2 பேரும் பேசி வரும்போது நீங்க ஒரு ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு புள்ளி கொஞ்சம் நகர்ந்து வருவீங்க. இப்போ நாங்க பேசும்போது ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அது உங்களுக்கு இல்ல எனக்கு இப்போ ஓகே தான். அவ்வளவுதான். நீங்க கொடுத்த ஆன்சரும் அனிதா அவ்வளவுதான். கொடுத்ததும் ஓகே நீங்க தான். ஒரு விஷயம் சொல்லும்போது நாங்க கொஞ்சம் நகர்ந்து வருவோம். நீங்களும் கொஞ்சம் நகர்ந்து வருவீங்க. அது ஒரு புள்ளியில இணையும் போது அது அப்படியே அது டைல்யூட் ஆயிடும். திரும்ப அது வளராம அது நிறுத்தப்படும். பொதுவாவே இது அவ்வளவு பெரிய விஷயம் இல்ல அந்த நரேட்டிவ். அது ஏன்னா இதோட பெரிய பெரிய விஷயங்கள்லாம் அவ்வளவு நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அவ்வளவு இந்த கண்டென்ட்டுக்கு அவ்வளவு உண்மையிலே ஒர்த்து கிடையாது. ஏன்னா அவங்க 2 பேருமே அது அழகா போயிட்டு இருக்கு. கேம் வந்து ஒரு காம்படிட்டிவா அழகா எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் மற்ற விஷயங்கள்லாம் பேசலாம். ஷூர். சாரி தேவேந்திரன் சார் நீங்க கை ரைஸ் பண்ணீங்க. ராவுத்தர் அதுக்கப்புறம் நீங்க பேசிருங்க. இல்ல நான் ஒரு ஒண்ணும் இல்ல நிமிஷம் சாரி சகோதரி. தேவேந்தர் நீங்க பேசுங்க. அதுக்கு முன்னாடி நான் வந்து டிராப் ஆயிக்கிறேன். ஸோ நீங்க கண்டினியூ பண்ணுங்க. விஜய் எப்படி ஸ்பேஸ் வந்து அப்படியே மேரத்தான் மாதிரி ஓட விடுற மாதிரியா இல்ல இப்போ ஷோ பாக்குறதுனால எப்படி ஸ்பேஸ் க்ளோஸ் பண்ற மாதிரி என்ன பிளான்? இல்ல ப்ரோ, இப்பதான் ஸ்டார்ட் பண்ணேன். ஐ திங்க் ஒரு 7 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணேன். 2 மணி நேரம் தான் போயிருக்கு. அது தெரியுது. இப்போ ஷோ டைம் ஆச்சு. எப்படி கண்டினியூஸா ஸ்பேஸ் ரன்? நான் ஷோ பார்த்துட்டு தான் இருக்கேன். அப்படியா? ஷோ அப்ப பார்த்துட்டு தான் கண்டினியூஸா இருக்கேன். அப்ப கண்டினியூஸா ஸ்பேஸ் ரன் ஆகிற மாதிரி தானா த்ரூ அவுட் நைட்டு? எஸ் எஸ் சரி எஸ். ஓகே. அப்ப ப்ராப்ளம் இல்ல. சரி அப்ப நான் எல்லா ஷோ முடிச்சுட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ஓகே நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஓகே ஓகே ப்ரோ. முத்துக்குமரன் ஆர்மிக்கு முடிவே கிடையாது. இல்ல அது அந்த கிரெடிட்லாம் விஜய்க்கு தான். உட்காந்து அவ்வளவு நேரம் அவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஹோஸ்ட் பண்ணிட்டு கண்டினியூஸா ஸ்பேஸ் ரன் பண்ணணும்னு நினைக்கிறாருல. ஸோ குட். ஓகே ஸோ கண்டினியூ பண்ணுங்க. நான் ஷோ முடிச்சுட்டு நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் லேட்டா. தேங்க்யூ. இப்போ நீங்க பேசலாம். ஹலோ,
ஒண்ணும் இல்லைங்க, இது கான்டெக்ட பாருங்க. அந்த பொண்ணு சொல்லுது, சுனிதா வந்து சொன்னது என்னன்னா, உங்களுடைய நட்பு பாராட்டி சில பேர் உங்க ஓட்ட பிரிக்கிறாங்கன்னு அந்த பொண்ணு சொல்லும் போது, அந்த இடத்துல இல்ல ஜாக்லின் என் ஃப்ரெண்டு தான் முத்துக்குமரன் சொல்லணும்னு ஏன் எதிர்பார்க்கணும்? ரெண்டாவது, அந்த ஷோல முத்துக்குமரன் கூட இருந்த ஒரு சிலர் செய்வது உறவாடி கெடுத்தல். அது முத்துக்குமரனுக்கு தெரியும், முத்துக்குமரன் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியும். அவ்வளவுதான். தேங்க்யூ. ராவுத்தர் பேசிருங்க. BB8 அவங்க ராவுத்தர் பேசின பிறகு உங்களுக்கு தரோம். அவர் ஃபர்ஸ்டே ரேஸ் பண்ணியிருந்தாரு. ஹலோ, இப்ப ஒயில்ட் கார்டு கண்டஸ்ட் போற மாதிரி இருக்கா, இல்ல விஷால் எலிமினேட் பண்றதுக்கு பிளான் மாதிரி இருக்கா? எனக்கு அது கொஞ்சம் கிளாரிட்டியா டீகோட் பண்றதுக்கு யாரு இருந்தா சொன்னா நல்லா இருக்கும். சார் உங்க வாய்ஸ் கிளியர் கேட்கல சார். நீங்க ரிப்பீட் பண்றீங்களா? क्वेश्चन கேட்கல. இப்ப ஒயில்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் வந்து இது எல்லாமே பிபி டீம் வந்து செட் பண்ணி அமிச்ச மாதிரி இருந்தது. ஸோ இதை வச்சு விஷாலை வந்து டாப் 5க்கு கொண்டு போறதுக்கு பிளான் பண்றாங்களா, இல்ல விஷாலை வந்து நேம் கிளியரன்ஸ் பண்ணி வெளியே எடுக்கிறதுக்கு பிளான் பண்றாங்களான்றது எனக்கு கொஞ்சம் டவுட்ஃபுல்லா இருக்கு. அதை பத்தி கொஞ்சம் கிளாரிட்டி வேணும். அதுக்குதான். யாருக்காவது லிசனர்ஸ்ல இல்ல ஸ்பீக்கர்ல இருக்கவங்களுக்கு இதுல ரிப்ளை இருக்கா? மேம் ஆக்சுவலி எனக்கு என்னன்னு கேட்கல. இன்னொரு ஒரு வாட்டி சொல்ல ஆஸ்கிங். முடியுமா கோச்? அவரு என்ன கேக்குறாருன்னா, விஷால டாப் 5 கொண்டு வர்றதுக்கு ட்ரை பண்றாங்களா? இந்த வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸ் எல்லாம் வந்து பேசுறதெல்லாம், அதாவது ஒரே பர்சனை டார்கெட்டிங் மாதிரி ஃபீலிங்ல அப்படியே வந்துருவாரா டாப் 5ல, அந்த மாதிரி ஏதாவது நரேட்டிவ் செட் பண்றாங்களான்னு கேக்குறாருன்னு நினைக்கிறேன். ரவுத்தர் இதை தான் ட்ரை பண்ணீங்கல்ல? அது கரெக்ட் தான், பட் இது வந்து பிக் பாஸ் பிபி டீமோட நரேட்டிவ் செட் பண்றாங்களான்றது தான் டவுட். இது வந்து இல்ல பிபி டீம் தான் ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்கன்னு தோணுது. நான் இதை எப்படி முழுசா பாக்குறேன்னா, இவங்க வந்துட்டு சவுண்டு, ஜாக்கு, பவித்ரா, மீதி யாருமே அவங்க அடிக்கல, அருணையும் சரி. இப்ப இவங்க விஷால ஃபுல்லா இந்த ஒரு விஷயத்த சொல்லி, ஏன்னா ரவீந்திரன் சரி கேட்டிருப்பாரு லாஸ்டா சிவா அவர் வந்துட்டு அப்புறம் கேட்டிருப்பாரு. அது எப்படி நீங்க எல்லாம் சொல்லி வச்ச மாதிரி இந்த ஒரே பாயிண்ட் வச்சு கேக்குறீங்க? லைவ்ல வந்துச்சு, நெகட்டிவா போகுது இந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் சொல்லி அவரே கேட்டிருப்பாரு அர்ணவ் கிட்ட, எல்லார்கிட்டயும் அங்க இருந்தவங்க கிட்ட. அப்படிதானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன தோணுதுன்னா, விஷால மணி பாக்ஸ் எடுக்க வைக்கிறது தான் இவங்க பிளான். அந்த மணி பாக்ஸ்க்கு யாரும் வரக்கூடாது. சோ அதனால யாரையும் அடிக்காம விஷாலை மட்டும் கார்னர் பண்ணி கொஞ்சம் புஷ் பண்ணா கண்டிப்பா விஷால மணி பாக்ஸ் எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. அதுக்காக தான் இவங்க இந்த நரேட்டிவ் செட் பண்றாங்கன்னு தோணுது. ஏன்னா மணி பாக்ஸ் எடுக்கிறது விஷால்ன்றது என் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 3 வீக்ஸ் முன்னாடில இருந்தே இருக்கு. சோ அதை வச்சு இப்ப பார்க்கக்குள்ள அது கரெக்டா செட் ஆகுது அந்த நரேட்டிவ். எனக்கு தெரிஞ்சு மணி பாக்ஸ் எடுக்க தான் புஷ் பண்றாங்க விஷால். ஓகே, இதுக்கு மணி பாக்ஸ் பிளஸ் நேம் இதுக்கு நான் ஆன்சர் பண்ணலாம். நேம் கிளியரன்ஸ் மாதிரி தெரியுது. ஆமா, அதுக்கும் தான் வெளில போகணும்னாலே அது கொஞ்சம் இது பண்ணிட்டு தான் அனுப்புவாங்க. என்னோட கொஞ்சம் பொன்னியக்கா நல்லா சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் பொன்னியக்கா பேசட்டும். அப்படி இல்ல தம்பி, நானும் அதுதான் சொல்ல வந்தேன். சோ எப்பவுமே சார் நம்ம எந்த ஒரு இதுலயுமே பாத்தீங்கன்னா, இது வரைக்கும் நடந்த எல்லா சீசன்லயுமே விஜய் டிவி பாத்தீங்கன்னா அவங்களுடைய சேனல் அந்த ப்ராடக்ட், அந்த ஹோம் ப்ராடக்ட்ஸ் அப்படின்றவங்கள பாத்தீங்கன்னா டாப் 5ல கொண்டு வரதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுவாங்க. அந்த டாப் 5ல அவங்களால வர முடியல அப்படின்னா அடுத்தது அவங்களுடைய எய்ம் பாத்தீங்கன்னா இந்த மணி பாக்ஸ் தான். ரீசன் என்னன்னா, அதுவும் பாத்தீங்கன்னா விஷால், அருண்லாம் ஹீரோ மெட்டீரியல்ஸ். அவங்களுடைய சேனல்ல பிரபலமான 2 சீரியல சார்ந்த நடிகர்கள். அதுல தீபக் பாத்தீங்கன்னா அவர் கண்டிப்பா அது அவரோட முயற்சியா இருக்கலாம். அவர் அடிக்கடி அந்த ஓட்டிங்ல வந்தது எல்லாத்தையும் வச்சு, அவரோட கேம் எல்லாத்தையுமே வச்சு பாத்தீங்கன்னா இப்ப அந்த டாப் பொசிஷனை நோக்கி அவர் போயிட்டாரு. அடுத்து மீதி இருக்கிற 2 பேரும் அதுலயே பாத்தீங்கன்னா அவங்களே உள்ள ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாங்க, அவங்க எல்லாம் ட்ரெண்ட்ல இருக்கவங்க எல்லாம் தீபக் அவுட் ஆஃப் த ட்ரெண்ட் அப்படிலாம் சொல்லி அவர் யாருமே எதிர்பார்க்காத ஒரு வகையில அவர் கிளம்பிட்டார். அவர் கரெக்டா ரீச் பண்ணிட்டாரு. பட் இவங்க எல்லாருமே அவங்க ரொம்ப எதிர்பார்த்தாங்க. ரொம்ப இவங்க யங் ஸ்டார்ஸ் வேற. சோ இதுக்கப்புறம் இவங்க வெளியில போனாங்கன்னா இவங்களுக்கு நாடகங்கள் ஆகட்டும், இல்ல மத்த விஷயங்கள் ஆகட்டும், அவங்க ஏற்கனவே அவங்களை வச்சு வச்சிருப்பாங்க. இப்ப இங்க இருக்கிற கண்டஸ்டன்ட் எல்லாம் வச்சு
டிவி ஒரு ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கும். இவங்க எல்லாம் வெளியில வந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த மாதிரியான ப்ரோக்ராம்க்குலாம் வந்து இந்த மாதிரியான பார்ட்டிசிபென்ட்ஸ்லாம் வந்து இப்ப இது முடிஞ்சோடனே பிபி வரும், பிபி டான்ஸ் ஷோ வரும், அப்புறம் வந்து ஒரு டிராமா ஷோஸ் வரும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். சோ இது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா நேம் கிளியரன்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் விஷால் உள்ள போகும்பொழுது அவருக்கு இருக்கிற நேமும், இப்ப அவர் வெளியில வரும்பொழுது அவருக்கு இருக்கிற நேமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நெகட்டிவா இருந்தவங்க யாருமே இப்ப விஜய் டிவில இல்ல. விஜய் டிவி ஸ்டார்ஸா உள்ள போனவங்க யாருமே வந்து அவ்வளவு பெரிய நெகட்டிவ் ஆனதுக்கு அப்புறம் விஜய் டிவி ஷோஸ்க்குள்ள அவங்களுடைய பயணம் கிடையாது. டிராவல் பண்ணல அவங்க யாருமே. அது எந்த சைடா வேணாலும் இருக்கலாம். அவங்களே வந்து வேண்டாம், இந்த அளவுக்கு எங்களுக்கு நேம் டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி போனவங்களாவும் இருக்கலாம். இல்ல டிவி வந்து ஏற்கனவே நெகட்டிவ்ல இருக்கிறவங்க உள்ள கூட்டிட்டு வந்து இன்னும் இருக்கிற பேருக்கு எடுத்துக்க வேணாம் அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கலாம். பட் விஷால் அருண்லாம் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க அவங்களுடைய சேனல்ல மட்டுமே சார்ந்த ஒரு பிரபலங்களா இருக்கிறதுனால அவங்க 2 பேருடைய நேமையும் கிளியர் பண்ணியே ஆக வேண்டிய கட்டாயத்துல சேனல் இருக்கு. இது ஒண்ணு. செகண்ட் திங், கேஷ் பாக்ஸுக்கு முன்னாடியே இவங்க எக்ஸ் கண்டஸ்டன்ட் எல்லாம் வர வச்சது காரணமே கேஷ் பாக்ஸை யார் எடுக்கணும்னு டிவி முடிவு பண்ணதுதான். இப்ப மெயினா இந்த விஷயமே வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வந்து அதோட தொடக்கமா நான் பாக்குறேன். எந்த சீசன்லயுமே நடக்காத ஒரு விஷயம் என்னன்னா கேஷ் பாக்ஸ்ல போனதுக்கு அப்புறம் தான் ஆட்களே உள்ள வருவாங்க. அந்த செலிப்ரேஷன் வீக்குக்கு தான் உள்ளே வருவாங்க. பட் இந்த டைம் தான் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம். இது கூட எதுக்காக அப்படின்னா உள்ள இருக்கிறவங்களுக்கு யார் யார் வந்து இப்போ டாப் எனக்கு டிடிஎஃப் ரயான் அக்கா வந்து ரயான் கிட்ட மட்டும் சொல்லிட்டு போனதே எனக்கு டவுட் தான். எனக்கு அதுல இருந்தே எனக்கு சேனல் மேல ரொம்ப டவுட் தான். சாரி சார், ஒண்ணே சொல்லிக்கிறேன். 6th சீசன்ல கதிர் எடுக்கிற 2 வாட்டி கேஷ் பாக்ஸ் எடுத்தாங்க. கதிர் எடுக்கிறதுக்கு முன்னாடியே உள்ள எக்ஸ் கண்டஸ்டன்ட் எல்லாம் உள்ள வந்துட்டாங்க 6th சீசன்ல. நான் சொல்றது அப்படியா? ஆமா ஆமா, அந்த மாதிரிதான் உள்ள வந்துட்டாங்க. கேப்ரியலா எடுத்திருப்பாங்க. அப்படியா? ஆமா, கேப்ரியலா எடுத்தாங்க. ஆக்சுவலா அவங்க வந்து அப்போ கேம் விளையாடிட்டு இருந்தவங்க தானே. அப்போ எக்ஸ் கண்டஸ்டன்ட் தான். செலிப்ரேஷன் வீக்ல வந்த மாதிரி தான் எனக்கு ஞாபகம் இல்ல, இருக்கு. அப்பையில வந்து எக்ஸ் கண்டஸ்டன்ட் உள்ள இருந்தாங்க. இல்ல கதிர் எடுத்தாப்ல. ஓ, அப்படியா? கதிர் 3 lakhs ஆமா, கதிரும் அமுதாவானன் எடுத்தாங்க. ஆமா, கதிர் எடுக்கிறதுக்கு முன்னாடியே இப்ப வந்து எக்ஸ் கண்டஸ்டன்ட் எல்லாம் வந்துட்டாங்க. எனக்கு அது 6th சீசன் எனக்கு ஞாபகம் இல்ல. பட் இதுல வந்து ரொம்ப கிளியர் பிக்சர் வந்து பாத்தீங்கன்னா 2 விஷயம். நேம் கிளியரன்ஸ் தான் அதுல ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். ஏன்னா அவங்க 2 பேருமே வெளியில வந்து அவங்களுக்காக கண்டிப்பா அவங்க ப்ராஜெக்ட்ஸ் கண்டிப்பா செட் பண்ணிருப்பாங்க. என்னென்ன மாதிரியான ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்க மாதிரி இந்த நேம் கிளியரன்ஸை வந்து மட்டும்தான் இவங்க வெளியில போகும் பொழுது அவங்களுடைய ப்ராடக்டா அவங்க திரும்ப உள்ள கூட்டுக்கிறதுக்கு அது ரொம்ப இதுவா இருக்கும். எந்த விதமான அந்த ரன்னர்ஸ் வின்னர் ஆஸ்பெக்ட்ல இருக்காங்க யாருமே வந்து விஜய் டிவிக்கான ஒரு விஷயங்களை இது வரைக்கும் பண்ணதே கிடையாது. அவங்க எல்லாருமே வின்னர் ரன்னரா ஆனவங்க எல்லாம் ஷோ விட்டு வெளியில போனவங்களா தான் இருக்காங்களே தவிர பெரிய ஆதாயம் கிடைக்கல. பட் விஷால் இந்த மாதிரியான ஆட்கள் பாத்தீங்கன்னா நிச்சயமா இதுக்கப்புறமா அவங்க அங்கதான் இருப்பாங்க. அவங்க பெரிய ஹீரோஸ் ஆகிறாங்கன்றதை தாண்டி அது வரைக்கும் அவங்களுடைய டிராவல் வந்து கண்டிப்பா சேனல் சைட்ல தான் இருக்கும். சோ நேம் கிளியரன்ஸ் தான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் வந்து கேஷ் பாக்ஸும் வந்து அவங்களுடைய ஆட்களே எடுக்கும் பொழுது அவங்களுக்கு அது இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ராணுவ தாண்டி எல்லாருமே கிட்டத்தட்ட அவங்களுடைய சேனலை சார்ந்தவங்களா தான் இருக்காங்க. அதுல அவங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் அந்த பிரைமரி செக்டாரோட ப்ரிஃபரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அருணுக்கு ஃபர்ஸ்ட், அருணுக்கு அப்புறம் அது விஷாலுக்கு. எய்தர் அருண் ஆர் விஷால் அப்படிதான் டாப் 5ல ஒருத்தவங்க இவங்க 2 பேரால ஒருத்தவங்க வருவாங்கன்றதை நான் ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருக்கேன். அதே மாதிரி கேஷ் பாக்ஸுக்குமே எனக்கு இவங்க 2 பேர் தான் சேனல் சைட்ல கொண்டு போவாங்கன்றதும் நாங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருக்கிற விஷயம் தான். இது எக்ஸ்பெக்டடான ஒரு விஷயம் தாங்க. ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருந்த விஷயம் தான். பட் அவங்களுக்குமே எனக்கு தெரிஞ்ச அந்த கான்பிடென்ட் இருந்திருக்குமான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியல. விஷாலுக்கோ அருணுக்கோ நம்ம டாப் 5ல இருப்போம் அப்படின்ற மாதிரியான விஷயம் அவங்களுக்கு இருக்குமான்றது எனக்கு தெரியல. ஏன்னா இந்த வாட்டி சேவிங் ஆர்டர் இல்ல. அது பயங்கர கன்ஃபியூஷன் ஸ்டேட்ல இருக்குது. எல்லா கண்டஸ்டன்ட்டுக்குமே வெளியில என்ன நடக்குதுன்னே தெரியல. ஒன்லி அந்த எலிமினேஷன் ஆர்டர் தான் இருந்துச்சு. சோ இந்த மாதிரியான விஷயங்களா கொஞ்சம் குழம்பிட்டு இருந்திருப்பாரு. சோ இதை ஃபுல்லாவே குழப்பி அவருக்கு என்னன்னா இப்ப வெளியில போய் நம்ம தெளிவுபடுத்தணும் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு அவனை தள்ளி கேஷ் பாக்ஸ் எடுக்க வச்சுட்டு நேமே கிளியர் பண்ணிட்டா அவங்களுடைய மோட்டிவ் வந்து முடிஞ்சிடும் தான் நான் நினைக்கிறேன். ஓகே மேம், தேங்க்யூ. நான் லிசனர் மூவ் பண்றேன். வேற நன்றி நன்றி. பேபி நீங்க இப்ப பேசலாம். நீங்க ரிக்வெஸ்ட் கொடுத்திருந்தீங்கல்ல. அதான் என்னன்னா அவங்க உள்ள வந்ததே அதாவது மற்ற கண்டஸ்டண்ட்டை ஒன்றும் இல்லை, மற்ற எக்ஸ் கண்டஸ்டண்ட்டை பற்றி ஒன்றும் இல்லை. ரவீந்திரன் சாரும் சரி மற்றவங்களும் சரி எல்லா விதத்துக்குமே ஒரு பாசிட்டிவான இது தான் சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ஹைப் ஆக்கினது 3 பேர்த்த தான். இவர் தீபக் ஹைப் ஆக்கினாங்க, இவர் முத்துக்குமரன் ஹைப் ஆக்கினாங்க, ஜாக்லின்னு சௌந்தரி இந்த இதை ஹைப் ஆக்கினாங்க. ரியா வர்றப்ப எப்படி ஆயிடுச்சுன்னா கேம் ஓவர்னு சொல்லி ஒரு 2 இதை கொடுக்க சொல்லிட்டாங்க. ஒன்று பவித்ராக்கும் விஷாலுக்கும் கொடுக்க சொல்லிட்டாங்க. அவங்க எப்படின்னா அவங்கள எப்படியாச்சும் கேஷ் பாக்ஸை எடுக்க வைக்கிறது அது அவங்க பிளானா என்னன்னு தெரியல.
ஆனா ரியா பெர்ஸ்பெக்டிவ்ல இவங்க 2 பேரும் எப்படி இருந்தாலும் வெளிய போயிருவாங்க. இவங்க தான் கம்மியா ஆடியிருக்காங்க அப்படின்ற மாரி ஒரு மனநிலைய இது பண்ணிட்டாங்க. ஆனா வர்றவங்க அது எதார்த்தமா தான் சொல்றது. ஒவ்வொருத்தவங்களும் போய் சொல்றதுக்காண்டி விஷால ஹைப் பண்றதுக்காண்டி விஷால ஒரு டாப் 5ல கொண்டு வரணும் அப்படின்றதுக்காண்டி அவங்க சொல்லல. அவங்க கருத்த அவங்க சொல்றாங்க. ஆனா அது என்ன ஆகும்னா, சேனலுக்கு தேவை யாரா இருந்தாலுமே சரிதான். நான் சொல்றேன் சௌந்தர்யா, ஜாக்லின், முத்துக்குமரன் இவங்க 3 பேருமே ஏதாச்சும் ஒரு பெரிய தப்பு பண்ணாலுமே அவங்க டிஆர்பிக்காண்டி என்ன வேணா செஞ்சுருவாங்க. அவங்கள காட்டுறதும் சரி, காட்டாம இருக்கிறதும் சரி, அவங்க என்ன வேணா செய்வாங்க. அத நம்ம சேனல்ல நம்ம எதுவுமே சொல்லவும் முடியாது. இவங்கள தான் புரொடெக்ட் பண்றாங்க, இவங்கள கொண்டு வருவாங்கன்னு நம்ம இது பண்ணவே முடியாது. அருண் அந்த அவர் பர்த்டேக்காண்டி இது பண்ண மாணிக்க, மத்த எந்த கண்டஸ்டன்ட்டுமே பண்ணல. ஏன்னா அவங்க பிரவீனா, பிரதீப் ஆமா. அவங்க 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 அப்பா, அம்மா அருண் உங்க அப்பா, அம்மா வந்தப்ப கூட அவங்களுக்கு தேங்க்ஸ் அது இதுன்னு ஏதோ சொல்லியிருப்பாங்க. அப்ப அவரை எப்படினாலும் டாப் 5ல கொண்டு வர்றதுக்கு எப்படினாலும் முயற்சி பண்ணுவாங்க. அவர் அவ்வளவு தூரத்துக்கு விளையாண்டாரா அப்படின்னா, மத்தவங்கள கம்பேர் பண்ணல அவர் அவ்வளவா விளையாடல. தீபக் ஒரு 4 வாரம் அமைதியா இருந்தாரு. மத்த இவருமே எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் 3 வாரம் அதுக்கப்புறமே அமைதியா தான் இருந்தார். ஆனா அவர் எப்படினாலும் கொண்டு வர்றதுக்கு இது பண்ணுவாங்க. இப்ப 2 பேர் எவிக்ஷன் ஆகுது இந்த வாரம். எவிக்ஷன் ஆகுதுன்னா அசால்ட்டா பவித்ராவையும் விஷாலையும் எவிக்ஷன் ஆக்கிடுவாங்க. இதுக்கப்புறம் யார் கேஷ் பாக்ஸ் எடுக்கிறாங்களோ ரயான் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அவர் ஏதோ இதாக்குவேன்னு சொல்லிட்டாரு. தீபக்கு அவரை வர்றவங்க பூரா அவரை பூஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கனால அவருமே ஏதோ டாப் 2ல சாரி டாப் 2ல இருக்கிறாப்புல அவருக்குமே இதாயிரும். அப்ப மிச்சம் இருக்கிறது அருண். அவருமே அவருக்கு காசு தேவையில்லை. அப்ப மித்தாள் யாருன்னா டாப் 3ல இருக்கிறவங்க யாராச்சும் எடுக்க தான் செய்வாங்க. அதுவுமே முத்துக்குமரனா ஒரு யாரோ ஆமா சாச்சனாவோ சாரி ரியா அவங்க அவ்வளவு தூரம் சொல்லி அவர் தெளிவாயிட்டாரு. இனி எடுக்க மாட்டோம், நம்ம தான் வின்னர்ன்ற மாதிரி அவரும் ஆயிட்டாரு. இனி இது அப்படியே மாறுன்றதுக்கு அந்த கேஷ் பேக்ஸ்ல வர்ற அமௌண்ட்டும் இனி இவங்க புஷ் பண்ற இதுவும் தான் ஒவ்வொரு இதையும் மாற்றும். அது யாராவது எவிக்ஷன் ஆகிறவங்க எடுக்கிறாங்க அப்படின்னா இனி டாப் 5ல மாறும். அது தீபக்குக்கு தான் அடியாகும். ஏன்னா அருணுக்கு அவங்க சேனலுன்ட்டு இல்லை, ஒரு 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 பர்சன் அவ்வளோ சப்போர்ட் இருக்காங்கன்றப்ப அது சில இதை மாற்றும். அது இனி அந்த கேஷ் பேக்ஸ் எடுக்கிறவங்கள பொறுத்து தான் இருக்கு. இன்னொன்னு இன்னைக்கே 8 பேர் இன்னைக்கே 8 பேர் வந்துட்டாங்க. 8 பேரோ இத்தனை பேர் வந்துட்டாங்க. அந்த ப்ரோமோல வந்தது மட்டும்தான் ஒரு கண்டென்ட்டாவே இருக்கு. இனி நாளைக்கு ஏதாச்சும் வந்தால் எதுவும் மாறுமாண்டா அப்போதைக்கு மட்டும்தான் மாறும். இனி இந்த வாரம் பூரா ஏதோ திருப்பியுமே அதே மாதிரிதான் போகும்ன்ற மாதிரி தான் இருக்கு. சும்மா அப்படியே எதுவும் சண்டை இல்லாம என்னமோ குடும்பத்துல ஒரு ஆளுக்கு அப்படியே இந்த இப்ப லைவ்ல பாக்குறப்பனா ரொம்ப போரா தான் இருக்கு. இந்த வாரமுமே அப்படியே போயிருமான்ட்டு தான் ஒரு இதா இருக்கு. இனி வர்றவங்க ஏதாச்சும் பண்ணி இனி இந்த அவங்க சொன்னாங்க பாருங்க, நாங்க இன்னைக்கு தான் இதா இருக்கோம், நாளைக்கெல்லாம் வேற மாதிரி ஆயிரும், ஏதோ ஒன்று டாஸ்க் அப்படி இப்படின்னு ஏதாவது வச்சுட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இப்படியே இருந்து கேஷ் பாக்ஸ் எடுக்கிறது மட்டும்தான் ஒரு டாஸ்காவே இருந்துச்சு அப்படின்னா இந்த வாரமே ரொம்பவுமே போரா தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. அதான் சொல்றேன், ஜெஃப்ரி, அன்சிதா இவங்கெல்லாம் வர்றப்ப கூட வந்தா கூட ஏதாச்சும் இருக்கும். இது ஃபேட்மேன் சார் வராம சுனிதா மட்டுமே ஏதாச்சும் இருந்தா ஏதாவது ஒரு கான்ஃபிளிக்டாச்சு வர்றாப்புல இருந்துச்சு. ஆனா ஃபேட்மேன் சார் வந்த பிறகு அப்படியே அமிங்கிருச்சு. எந்த இதுவுமே இல்லை. சுனிதா வர்றதுக்கு முன்னாடி 4 பேர்த்த பத்தி பேசினாங்க, பின்னாடி பேசினாங்க, நான் நேரா பேசுவேன் அப்படின்னு சொன்னாங்க. இவர் ஃபேட்மேன் சார் அப்படியே அமைக்கிட்டாரு, எல்லாத்தையுமே பத்தி புகழ்ந்து பேசிட்டாரு. அது எல்லாத்துக்குமே ஒரு பூஸ்டப்பா இதாக தான் இருக்கே தவிர எதுவும் இன்ட்ரெஸ்டிங்கா இல்லை. நாளைக்கு யாராவது ஒரு ஏதாச்சும் ஒன்று பண்ணா மட்டும்தான் இது இதாகும். இல்லை ஏதாச்சும் ஒரு டாஸ்க் மாற்றி கான்ஃப்ளிக்ட் வராப்புல கொடுத்தா மட்டும்தான் இந்த வாரம் கொஞ்சம் நல்லா இருக்கும். இல்லாட்டா நம்ம இப்படியே தான் போகுன்ற மாதிரி எனக்கு ரொம்ப இதாக இருக்கு. தேங்க்ஸ் பிபிஏ. நான் ஒரு ஹோஸ்டா ஒரு 2 மினிட்ஸ் எடுத்துக்கிறேன். எல்லாரும் இங்க நிறைய பேர் ஸ்பேஸ்ல இருக்கீங்க.
கொஞ்சம் போய் முத்துக்குமரன் ஆர்மி, முத்துக்குமரன் பிபி பிக் பாஸ் 8 சீசன் 8 அந்த டேக்ஸ்லாம் யூஸ் பண்ணி ட்வீட் பண்ணுங்க. முத்துக்குமரனுக்கு ட்வீட் பண்ணுங்க. நிறைய நியூ போஸ்ட் பண்ணுங்க. உங்களோட ஒன் லைனர்ஸ் இருந்தா கூட போதும். ஜஸ்ட் இந்த டேக்லாம் போட்டு நீங்க ஒன் லைனர்ல என்ன ஃபீல் பண்றீங்கன்ட்டு முத்து பத்தி போட்டு நீங்க நம்ம டைம் லைன்ல கம்மியா இருக்க மாதிரி இருக்கு. முத்துக்கு கொஞ்சம் இங்க ஸ்பேஸ்ல இருக்கிறப்பே சைட்ல கொஞ்சம் அதையும் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். லைக் ரீட்வீட் அப்புறம் ஒரு ஒன் லைனர் ஒரு போஸ்டும் போட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ரிக்வெஸ்டா ஹோஸ்டா வச்சுக்கிறேன், கோ ஹோஸ்டா சாரி. இது ஜஸ்ட் ரிக்வெஸ்ட் ஃப்ரம் மை சைட். அப்புறம் இன்னொன்று வந்து ஓட்டிங் ப்ளீஸ் எடுத்து எல்லாம் உங்கள் ஹாட் ஸ்டார் ஆப்பை எடுத்து நீங்கள் முத்துக்கு ஓட் போடுங்க. இல்லைன்னா மிஸ்ட் கால் 7669065309 மிஸ்ட் கால் கொடுங்க. எல்லாம் பண்ணிட்டீங்க ஃபார் த டேனா போய் நான் அஃபிஷியலே ஓட் பண்ணலாம். தேங்க்யூ. கோஹோஸ்டா சொல்றது முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஸ்பீக்கர் யார் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தீங்க? அபிஷேகா, ப்ளீஸ் கண்டினியூ பண்ணுங்க. அப்புறம் எல்லாரும் கொஞ்சம் ஃபியூ மினிட்ஸ்ல பாயிண்ட் பண்ணி திருப்பி ரொட்டேட் பண்ணிக்கலாம் ஸ்பீக்கர்ஸ். தேங்க்யூ. மேம் ஆக்சுவலி நான் ஒரு கொஸ்டின் இருக்கு எனக்கு. இப்போ பிபி8 ப்ரோ பேசக்குள்ள விஷாலையும் பவித்ராவையும் எடுத்துடலான்னு சொல்லி சொல்றாங்க. ஓகே, அது ஒர்த் தான். ரியா கார்டு கொடுத்தப்பயும் எனக்கு அப்படிதான் தோணுச்சு. ஆனா வர்ஷினி கொடுத்த டாஸ்க் நம்ம இங்க கவனிக்காம விடுறோமோன்னு தோணுது. இந்த வாரம் ஒரு மிட் வீக் எவிக்ஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கொடுத்த டாஸ்க்ல இந்த வாரம் ஒரு மிட் வீக் எவிக்ஷன் இருக்குன்னா, ஸோ இப்ப இருக்கிறது 8 பேரு. இந்த வாரம் ஒருத்தவங்கள தான் அப்ப எடுப்பாங்களா, இல்ல இந்த வாரம் ஒருத்தவங்களை எடுத்துட்டு கேஷ் பாக்ஸுக்கு ஒருத்தவங்க போவாங்களா? அது என்ன கதைன்னு தெரியல. ஏன்னா அது அவங்க மென்ஷன் பண்ணக்குள்ள என்ன சொல்றாங்க, இந்த வாரம் ஒரு மிட் வீக் எவிக்ஷன் இருக்கு, அதை இப்போ வந்து 8 பேர் நாங்கெல்லாம் சேர்ந்து தான் பண்ண போறோம்னு சொல்றாங்க. இது என் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் இது முடிச்சுட்டு கேட்டுக்கலாமா ஆன்சருக்கு அப்புறம்? அபிஷேக், நானு ஒரு 2-3 ஸ்பீக்கர்ஸ் இது பண்ணிட்டு யாருக்காவது ரிப்ளை இருந்தா அபிஷேக்கோட கொஸ்டினுக்கு அதான் யாரும் ரைஸ் ஆமா பண்ணவங்க ஆன்சர் பண்ணுங்க. நான் சொல்லலாமா? ஷூர் காயத்ரி ரைஸ் பண்ணிருந்தீங்க, பேசுங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ அவங்க வந்து உள்ள கூட்டிட்டு வந்ததுக்கு ரீசன் அவங்க ஆக்சுவலி கண்டெஸ்டண்டா பார்ட்டிசிபேட்லாம் பண்ண போறது இல்லை. அது வந்து ஒரு ஹைப் கொடுக்கறதுக்கு. ஏன்னா நேற்று இதை அனௌன்ஸ் பண்ணும்போது ஆப்வியஸ்லி கண்டெஸ்டன்ஸ் உள்ள இருக்கிறவங்க அந்த 8 பேர் என்ன நினைக்கிறாங்கன்னு பப்ளிக்கு காமிக்கிறதுக்கு, அவங்க பயப்படுறாங்களா, அவங்க அதை எப்படி ஹேண்டில் பண்றாங்கன்னு காமிக்க. ப்ளஸ் இவங்க உள்ள வரும்போது அஃப்கோர்ஸ் தே வில் கம் வித் சம் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ், கொஞ்சம் நெகட்டிவ் கமெண்ட்ஸ். அதுக்கெல்லாம் எப்படி ரியாக்ட் பண்றாங்க, இவங்க வந்து எப்படி அந்த போட்டி போடுறாங்கங்கிறதுக்காக தான் இருக்கும். இந்த மிட் வீக் எவிக்ஷன்னு சொல்றது ஐடியலி இந்த வீக்கெண்ட் 2 பேர் வெளியில போகணும். ஸோ மேபி அதுல ஒன்று வந்து மிட் வீக்கா ரிமூவ் பண்ற மாதிரி இருக்கலாம். கேஷ் பாக்ஸ் ப்ராபப்ளி எண்ட் ஆஃப் த வீக் வரலாம், ஆர் பிகினிங் ஆஃப் நெக்ஸ்ட் வீக் கூட வரலாம். இட் கேன் பி அ நியூ ட்விஸ்ட். ஆனால் ஐ டோன்ட் திங்க் இந்த ஃபஸ்ட்டு 8 வாரத்தில் போனவங்கள வந்து லாஸ்ட் வாரத்தில் கொண்டு வந்து இவங்க ரீப்ளேஸ் பண்ணுவாங்கன்னு சொல்கிறதெல்லாம் ரொம்ப ஸ்டூபிடிட்டியாக இருக்குது. பிகாஸ் லாஸ்ட் வீக் இஸ் ஆல் அபவுட் ஆடியன்ஸ் ஓட்ஸ். ஸோ அது ப்ளே பண்ணால் ரொம்ப மொக்கையாக தான் போகும். அவங்க நினைக்கிற டிஆர்பி எல்லாம் வரப்போகிறது இல்லை. பிகாஸ் அந்த 8 பேர் போனதில் இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்கள், அதில் யார் டிசர்விங் டு அட்லீஸ்ட் கம் அண்ட் ஸ்வாப்னு பார்த்தா மேக்ஸிமம் 1 or 2 people. அதுவுமே வந்து ஆடியன்ஸ் ஓட்ஸ் இல்லாமல் தானே வெளியில் போனாங்க. ஸோ அவங்கள வச்சு ஸ்வாப் பண்ணி அவங்கள லாஸ்ட் வீக் ஓட்டிங்க்கு கொண்டு வரது வந்து ஷுவர் ஷார்ட் ஆன்சர் தட் அவங்கள யாருக்குமே திரும்பவும் ஓட்டு வரப்போகிறது இல்லை. அப்புறம் எதுக்கு இந்த ட்ராமா? ஸோ ஐ திங்க் இட்ஸ் ஜஸ்ட் டு ஹைப். அந்த கண்டஸ்டன்ஸை கொஞ்சம் பயப்படுத்துறதுக்காக தான் இருக்கும், வேற எந்த ரீசனும் ஐ டோன்ட் திங்க் ஸோ. தேங்க்ஸ் காயத்ரி. ஐ திங்க் அபிஷேக் காட் யூ ஆன்சர்ல. ஒரு 80% கிடைச்சது மேம். ஓகே, இல்லை கொஞ்சம் நானும் வெயிட் என்னோட பண்ணுங்க. அசம்ஷன் தான் சொல்கிறேன், நான் ஷோர் ஷார்ட்டாக சொல்லலை. இல்ல ஷோர் ஷார்ட்டா இங்க எனக்கு இருக்க டவுட் நான் கேட்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர் நீங்க சொல்றீங்க. பட் எனக்கு எனக்கு என்னன்னா மிட் வீக் ஒன்று வைக்கிறாங்க, ஸோ மணி பாக்ஸே இந்த வாரம் வைக்கிறாங்கன்னா அப்ப இந்த வாரம் 2 பண்ணிட்டாங்கன்னா ஸோ ஆப்வியஸா ஃபைனல் வீக் அப்போ அந்த ஒரு எவிக்ஷன் நடக்கும் அந்த ப்ராசஸ்ல. இல்ல நான் சொல்றது ஸோ அந்த மணி மாதிரி பாக்ஸ் இருக்கும். வந்து நெக்ஸ்ட் வீக் தான் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இல்ல நீங்க வீக்கெண்ட் ஒன்று சொன்னீங்க, இல்ல அப்ப எனக்கு ஒன்று அதுலயுமே தோணுச்சு. ஒரு ஸோ டவுட் சொன்னேன், மேபி இந்த இவங்க ஒருத்தர் போன. ஆனா ஐ திங்க் இப்ப யோசிச்சு பாருங்க, நெக்ஸ்ட் வீக் இந்த வீக் முடியும் போது தேர் வில் பி 6 people, கரெக்டா? அந்த ஆமா 6ல வந்து இப்ப இந்த அதுல இன்னும் அது ஆக்சுவலி என்னோட ஒரு கொஸ்டினா இருந்தது, நான் மேபி கனெக்ட் பண்ணி சொல்றேன். இப்போ இது வரைக்குமே அவங்க வந்து எந்த வீக்கெண்ட்லயுமே வந்து ஓட்டிங் ஆர்டர்ல சேவ் பண்ணல, ஓகேவா?
ஸோ இந்த வீக்கெண்ட் ஓகே. வந்து ஓட்டிங் ஆர்டர்ல சேவ் பண்ணுவாங்களாங்கிறது வந்து ஒரு பெரிய கொஸ்டின். ஆனா அது ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் கூட. பிகாஸ் இந்த வீக்லயும் இஃப் தே டோன்ட் ஷோ த சேவிங் ஆர்டர், த ரைட் சேவிங் ஆர்டர், ஆடியன்ஸ்க்கு என்ன புரியும், கண்டஸ்டன்ஸ்க்கு என்ன புரியும்னு தெரியாது. ஸோ வாட் இஃப் இந்த வீக்கெண்ட்ல எவிக்ஷன் பண்ணும்போது ஹாட் சீட்ல உட்காத்துவாங்கல்ல, மேபி 2 பேரையோ 3 பேரையோ. வாட் இஃப் அது ம். அவங்கள நெக்ஸ்ட் வீக் மணி பாக்ஸ் எடுக்க மோட்டிவேட் பண்ணா, அதுல ஒரு ப்ளே பண்ணலாம். இப்போ மேபி மணி பாக்ஸ் நெக்ஸ்ட் வீக் வச்சா ஓகே. இப்ப எனக்கு கிடைச்சிருச்சு ஒரு பெர்ஸ்பெக்டிவ். தேங்க்யூ மேம். அப்படியும் இருக்கல. இதெல்லாம் நான் யோசிக்கிறது. பிகாஸ் நானுமே யோசிச்சது இல்ல இவ்வளோ இல்ல நாள் சேவிங் ஆர்டர் போடவே இல்லை. ஆனா நான் இன்னொரு கொஸ்டின், எனக்கு ஆக்சுவலி திஸ் வாஸ் மை செகண்ட் கொஸ்டின். என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நான் சொல்றேன். மேபி அப்புறம் உங்களுக்கு நான் ஏன் இதை கொஸ்டின் கேட்டேன்னு ரிலேட் பண்ணிக்கலாம். என்னோட கொஸ்டின் என்னன்னா, இன்னைக்கு நான் ஃபுல்லா லைவ் பார்த்தேன். எனக்கு லைவ்லயுமே நான் எபிசோட் பார்க்கல இன்னும், ஐ திங்க் இன்னும் வரல. எபிசோடும் பார்த்தா மேபி என்னோட டவுட் ஷுர் ஆயிடும். இன்னைக்கு நான் லைவ் பார்த்த வரைக்குமே லைவ்லயுமே ஒரு நரேட்டிவ் செட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அது என்ன, நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, இப்போ என்ட்ரி வராங்க, ஓகே ப்ரோமோ ரொம்ப ஹைப்டா இருக்கு, பட் ஓகே ஒருத்தவங்க வரும்போது கமெண்ட் சொல்றாங்க. இப்போ நான் முத்துவோட பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்றேன், நிறைய பாசிட்டிவ் வருது. ஆனா நிறைய இடத்துல இப்போ அவருக்கு கிடைச்ச கமெண்ட்ஸ்லயுமே வந்து ஒரு ஒவ்வொரு இடத்துலையும் அவர் வந்து ஓகே நான் இந்த தப்பு பண்ணியிருக்கேன், இல்லைன்னா இதை நான் பண்ணியிருக்கேன், நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அவர் அந்த அக்செப்ட் பண்ணி நான் அந்த தப்பு பண்ணியிருக்கேங்கிறத வந்து நான் அக்செப்ட் பண்ணிட்டு நான் இப்படி நகருவேங்கிறது வந்து நிறைய தடவை அதை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. பட் அட் த சேம் டைம் இப்போ தீபக்குமே குட் கமெண்ட்ஸ் வந்தது, ஜாக்லினுக்குமே குட் கமெண்ட்ஸ் வந்தது. ஆனா அவங்களோட ரியாக்ஷன் இல்லைன்னா அவங்க அதை பத்தி அந்த டிஸ்கஷன் ப்ரொலாங் பண்றது எதுவுமே ரொம்ப காமிக்கல என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ வாட் இஸ் தட் இட் செல்ஃப் இஸ் எ நரேட்டிவ் டு சே தட் அவங்களுக்கு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்தது மட்டும் காமிச்சிட்டு அவங்க அதுக்கு ரியாக்ட் பண்ணது அவங்க பயப்படல, அவங்க அக்செப்ட் பண்ணலை. ஸோ நான் ஒரு தேர்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல லைவ் பார்க்கும்போது நான் என்ன நினைக்கிறேன்னா, ஓகே ஜாக்லின் வந்து எதுவுமே தப்பு பண்ணல, எல்லாருக்குமே பாசிட்டிவா இருக்கு. தீபக் வந்து எந்த தப்புமே பண்ணல, அவருக்குமே ஃபுல் பாசிட்டிவா கமெண்ட்ஸ் வருது. முத்துவுக்கு பாசிட்டிவா கமெண்ட் வந்தாலும் அவர் வந்து ஒத்துக்கிறாரு அவர் பண்ண தப்பு என்னன்னு. ஸோ வாட் இஃப் தட் இஸ் ஆல்சோ நரேட்டிவ்? எனக்கு அப்படி கூட ஒரு டவுட் மேம் வந்தது. அதனால நான் பண்ணுவேன் இதுக்கு. ஏன்னா நான் லைவ் ஃபுல்லா பார்த்தேன். எனக்கு இது சேமாவே இருந்துச்சு. என்ன மேட்டர்னா, எல்லாருக்கும் குட் கமெண்ட் சொல்லிட்டு மூவ் ஆன் ஆயிடுறாங்க. ஆனா எக்ஸாக்ட்லி முத்துக்கு சொல்லக்குள்ள மட்டும் சொல்லிட்டு ஆனா அப்படின்ற ஒரு வார்த்தையை எக்ஸாக்ட்லி போட்டு ஒரு கமா போட்டு ஒண்ணு ஆரம்பிக்கிறாங்க. ஆமா இப்போ பாயிண்ட் என்னன்னா, இது எதுவுமே இந்த சீசன் ஃபுல்லா நம்மளுக்கு முழுசா கிடைச்சதே இல்லை. முத்துக்குமரனுக்கு ஒரு விஷயம் முழுசா கிடைக்கல. எது கிடைச்சாலும் கொஞ்சம் என் பாயிண்ட் ஆஃப் வியூ இது ஆமா அறகுறையா நான் தான் கிடைச்சிருக்கு. அவங்க அவங்க வந்து அதை வந்து திருப்பியும் அறகுறையாவே கொண்டு போறாங்க ஃபைனல் வீக் வரைக்கும். அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எப்படியா கண்ட்ரோல் பண்ணும், எப்படியா ஷிஃப்ட் ஆகுமான்னு யோசிக்கிறாங்க. ஏன்னா இது அவங்க கையில கிடையாது, டைமும் கிடையாது. இதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ராங்கான நரேட்டிவ் செட் பண்றதுக்கு ஆளும் இல்லை உள்ள. சோ அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம உள்ள விளையாடுவோம், அதுல ஏதாவது சேஞ்ச் ஆகுதான்னு பாப்போமோன்னு நினைக்கிறாங்க அவங்க. அது கண்டிப்பா எண்ட் ஆஃப் த டே நடக்க போறது இல்ல. அவங்களோட பெஸ்ட் அவங்க கொடுக்குறாங்க, நம்ம அவங்கள விஷ் பண்ணிட்டு விடலாம். இதை நம்ம யோசிச்சோம்னா டென்ஷன் ஆகும். ஏன்னா நானும் எபிசோட் பார்க்கல, எனக்கு இது டென்ஷன் ஆச்சு. என்னடா எல்லாருக்கும் முழுசா நல்லா சொல்லிட்டு மூவ் ஆன் ஆகி போயிடுறீங்க அடுத்த அதை ஆளுக்கு, கட் இங்க மட்டும் உட்காந்து பண்ணிடுறாங்க. ஆனா ஆனா லைவுமே வந்து எடிட்டட் தான், ஓகேவா? ஸோ நமக்கு காமிக்கும் போது ஆமா நீங்க நல்லா பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட்ல இப்போ சௌந்தர்யா கிட்ட நிறைய கான்வர்சேஷன்ஸ் போகுது, ஜாக்லின் கிட்ட போகுது, தீபக். ஆனா அது எதையுமே அவங்க அந்த ஆடியோவை காமிக்கிறது இல்லை, அந்த பாசிங்ல நமக்கு தெரியுது. ஆனா ஃபுல்லாவே முத்து ஒவ்வொரு இடத்துலையும் அவர் அக்செப்ட் பண்ணி நான் இதை மூவ் ஆன் பண்றேன். ஸோ அது என்ன, ஒரு தேர்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல பாக்குறப்போ என்ன கன்வே ஆகும்னா, இவருக்கு பாசிட்டிவ் இருக்கு, நெகட்டிவ் இருக்கு. ஆனா இவரே வந்து இவர் நான் நிறைய தப்பு பண்ணிருக்கேன்னு ஒத்துக்கிறாரு. இவர் நான் தான் தப்பு, நான் தான் தப்பு. நான் ஃபெயில்டு ஸ்ட்ராட்டஜிஸ் போட்டிருக்கேன்னு ஒத்துக்கிறாரு. அப்படின்னு வரப்போ இப்போ தீபக் அண்ட் ஜாக்லின், நான் இவங்க 3 பேர் மட்டும்தான் கன்சிடரே பண்றேன். சௌந்தர்யா எனிவேஸ் இஸ் கான் கேஸ். ஸோ அவங்க 2 பேர், இப்போ இந்த 3 பேரையும் கம்பேர் பண்ணா என்ன நரேட்டிவ் வருதுன்னா, இவர் மட்டும் தப்பு பண்ணியிருக்காரு, ஒத்துக்கிட்டாரு, ஓகே நம்ம அதை வந்து ஒரு பாசிட்டிவா எடுத்துக்கிறோம், ஓகே இவருக்கு ஒரு அக்செப்டன்ஸ் இருக்கு. மற்ற 2 பேருக்கும் தப்பு பண்ணியிருக்காங்கங்கிற அந்த ஒரு பார்ட்டே வரல. ஸோ அது அவங்களுக்கு வெயிட்டேஜ் ஆமா மேம், கொடுக்கல. வரல. ஆமா கண்டிப்பா. ஆனா அதுக்கு வராதுன்ற அந்த வெயிட்டேஜ் வராதுன்றதுதான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. இன்னொன்னு, ஃபேட்மேன் சார் முத்துக்கிட்ட தனியா பேசக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா அதை காட்டியிருக்கவே மாட்டாங்க, கேமரா ஷிஃப்ட் ஆயிட்டே இருக்கும். எக்ஸாக்ட்லி ரியா கிட்ட பேசினது மட்டும் தான் ஃபுல்லா அண்ட் போட்டு ஆல்சோ இருந்தாங்க. ஃபேட்மேன் ஃபர்ஸ்ட் ரிவ்யூ கொடுக்கும்போது எல்லாம் இப்போ பிக் பாஸ் வந்து இஃப் யூ நான் வாண்டட் டு யோசிச்சுட்டே ஸ்டாப், இருந்தேன், நிறுத்திட்டாரு. இல்ல நான் யோசிக்கிறது இல்லை, நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ அவருக்கு ஸ்டாப் பண்ணணும்னா
நடுவுலயே ஸ்டாப் பண்ணிருக்கலாம். ஏன்னா அருணுக்கெல்லாம் வெளியில இருக்கிறத பத்தி சொன்னாரு, சௌந்தர்யாக்கு சொன்னாரு, ஜாக்லினுக்கு சொன்னாங்க. அப்பவே நிறுத்த வேண்டியது தானே. ஏன் பவித்ரா கிட்ட வரும்போது வந்து சொல்லணும்? இல்ல மேம், நான் சத்தியமா வந்து அது எப்ப நிறுத்துவாருன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். கரெக்டா நிறுத்திட்டாரு. அது எனக்கு ஏன்னா முத்துக்கு அப்செட்டாவும் வந்து இல்ல, அந்த இன்புட்ஸ் சர்ப்ரைசிங்கா இல்ல. இல்ல முத்துக்கு அந்த இன்புட்ஸ் கிடைக்கக்கூடாது. இப்போ என்னோட மெயின் கொஸ்டின் என்னன்னா, இந்த வீக்கெண்ட் இப்போ இவங்க எல்லா நரேட்டிவுமே செட் பண்றாங்க, ஓகேவா? இப்போ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல என்னன்னா, இந்த ஃபர்ஸ்ட் 8 பீப்புள்ல வந்து ஓகே முத்துக்கு ஓகே மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க வித் இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் வாட் எவர். அடுத்து வர 8 பேர் வந்து அதுல வந்து ஒரு 50% பீப்புள் ஆர் ஜாக், சௌந்தர்யா, ஃப்ரெண்ட்ஸ் வாட் எவர். அவங்க எல்லாருமே முத்துக்கு பாசிட்டிவா சொல்லுவாங்களான்னு கேட்டா ஐ எம் நாட் வெரி ஷுர். அப்போ ஒரு நெரேட்டிவ் மாறும், கரெக்டா? ப்ளஸ் என்னோட பெரிய புரியுது. டவுட் என்னன்னா, இந்த வீக்கெண்ட் வந்து சேவிங் ஆர்டர், வாட் இஃப் தே மேனிப்புலேட் தி சேவிங் ஆர்டர்? ஆக்சுவல் சேவிங் ஆர்டர் காமிக்கலன்னா வெளியில எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன? இந்த வீக்கெண்ட் சேவிங் ஆர்டர் வந்து அக்யூரேட்டா இருக்குங்கிறது தான் ஒரு எக்ஸ்பெக்டேஷன். ஏன்னா இதுக்கு முன்னாடி சீசன்ஸ்ல அப்படி இருந்திருக்குன்னு நான் பிலீவ் பண்றேன். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த வீக்கெண்டில் இஃப் தே சேஞ்ச் மேனிப்புலேட் த சேவிங் ஆர்டர், ஃபஸ்ட்டு வந்து தீபக்கையோ ஜாக்கியோ பண்ணிட்டாங்கன்னா ஆடியன்ஸ்க்கு அது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக தான் போய் சேரும். ஈவன் இஃப் இன் ரியாலிட்டி முத்துக்கு நிறைய வேர்ட்ஸ் இருந்தாலுமே அதுவுமே ஒரு நரேட்டிவ் செட்டிங்ல அது எனக்கு ஒரு மைண்டில் கண்டிப்பா. ஓடிக்கிட்டே இருக்கு. எனக்கு லாஸ்ட் வீக் வரைக்கும் ஓடிச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனா போனனால லாஸ்ட் வீக் நம்ம பண்ண வேண்டிய டியூட்டி மட்டும் பண்ணுவோம். இதை யோசிச்சுட்டு இருந்தா அடுத்தது நம்ம அது பண்ண முடியாதுன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு நான் மூவ் ஆகி வந்துட்டேன் நான். அண்ட் ஆல்சோ அதனால இப்ப எதுவும் யோசிக்கிறது இல்லை. இப்போ நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, கப்பு மட்டும் கப்பு முக்கியம் இல்லை, நான் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ உள்ள போனதுல இல்ல இல்ல மேம் சொல்லுங்க. ஐ ஃபீல் ரியா கொடுத்த கமெண்ட்ஸ் வேர் வெரி ரீஅஷூரிங். இப்போ அதே வந்து ஃபேட்மேன் கொடுத்தாரான்னு கேட்டால் மேபி நமக்கு காமிக்கல. மற்ற எல்லாரும் கொடுத்ததுலயும் வந்து நிறைய டவுட்ஸ் இருந்தது. வர்ஷினி அங்கங்க முத்து நீ பெஸ்ட் அப்படி இப்படின்லாம் சொல்றாங்க. ஓகே, அவர் வர்ஷினியோட கமெண்ட்ஸை எந்த அளவுக்கு எடுத்துப்பாருன்னு எனக்கு தெரியல. ஐ மீன் ஸோ கம்மிங் ஃப்ரம் பீப்புள், அவர் ட்ரஸ்ட் பண்ற பீப்புள்னு வரும்போது அந்த மாதிரி ஒரு இது நமக்கு காமிக்கப்படல. ஸோ ஆனால் அது மற்றவங்க 2 பேருக்குமே கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கு. ஸோ அவரோட ஸ்டேட் ஆஃப் மைண்ட் ஆஃப்டர் அந்த சிவகுமார் ரிவ்யூ ஐ ஃபீல் இஸ் அ பிக் டவுன். ஏன்னா அவர் மைண்டில் நிறைய விஷயங்கள் ஓடுற மாதிரி இருக்கு. ஸோ அவரோட கான்ஃபிடென்ஸ் வந்து நீங்கள் தீபக் அண்ட் ஜாக்லின் பார்த்தா சூப்பர் கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்க. அதே இது வந்து ஐ டோன்ட் see in முத்து. ஸோ வி டோன்ட் நோ அவரோட மென்டல் ஸ்டேட் என்ன. அவர் வந்து வாய் விடாம இருக்கணும். இப்போ சாஷ்னா கிட்ட பேசும்போது he was explaining and I was like ஐயோ எதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ற, ஸ்டாப் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அது ப்ராப்ளம் இஸ் இவங்க எல்லாரும் இவங்கிட்ட மட்டும்தான் போய் கொஸ்டின் கேட்டு நோண்டுறாங்க, மற்றவங்க கிட்ட ஃபீட்பேக் கொடுத்து பேசாம இருக்காங்க. இதுதான் ஏன்னு எனக்கு புரியல. இன்டென்ஷனலியா கூட இருக்கலாம், வெளியிலேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்ததா கூட இருக்கலாம். பட் ஐ ஹாவ் திஸ் ஃபீலிங் இப்போ இந்த எபிசோடும் பார்த்தா தான் நரேட்டிவ் எப்படி இருக்குன்னு தெரியும். மேபி நைட் ரிவ்யூவில் நான் வந்து பேசுகிறேன். பட் ஐ ஃபீல் இன்னைக்கு லைவ்ல நரேட்டிவ் எனக்கு இப்படி தான் இருந்தது. பார்க்கலாம் எப்படி இருக்கு எபிசோடு. கண்டிப்பா மேம். அவர் நாளைக்கு காலையில எழுந்துச்சு ஒரு தியானத்தை போட்டு சரியாயிடுவாரு. நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. தலைவன் இப்பதான் எல்லாரும் வந்து யோசிச்சுட்டு இருக்கு. இல்ல நான் ஆனஸ்டா நான் இந்த ஸ்பேஸ்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்து பேசும்போதே சொன்னேன், நான் வந்து தமிழ் பிக் பாஸ் இதுதான் ஃபர்ஸ்ட் சீசன் பார்க்குறேன். நான் மலையாளம் பார்த்துருக்கேன் பிகாஸ் லாஸ்ட் இந்த முடிஞ்ச சீசன்ல மை ஃப்ரெண்ட் வாஸ் தேர், அவர் தான் ரன்னர் அப் பண்ணாரு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்சஸ் எடுத்துட்டு வந்து தான் ஐ வாண்டட் டு ஸ்பீக் இந்த ஸ்பேஸ். ஏன்னா நான் வந்து இது எல்லாமே ரொம்ப டிட்டாச்சாக இருக்கணும்னு நினைச்சேன். ஏன்னா நிறைய ட்ராமா, பர்சனல் புல்லிங் எல்லாமே நடந்திருக்கு. பட் வென் ஐ சி ஹீ இஸ் டிசர்விங் அப்போ தான் நான் வந்து பேசினேன். ஸோ எனக்கு வந்து நான் ஹார்ட்டுக்கு எடுத்துக்க மாட்டேன் பிகாஸ் அது நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி கொஞ்சம் டைம் எடுத்து வெளியில் வந்தாச்சு, அது இல்லை. பட் ஐம் ஜஸ்ட் ஷேரிங் பர்ஸ்பெக்டிவ்ஸ் டு சே எல்லாருமே ப்ரிப்பேர்டாக இருக்கலாம் பிகாஸ் அல்டிமேட்லி சேனல் கேன் டூ எனி திங். ஐ ஹவ் சீன் தட் ஹேப்பனிங், அதனால சொல்ல வந்தேன். Thanks Gayatri. Thank you. BB speaker or Mrs. Anu, I don't know which order. Whoever wants to talk first can go ahead. பேசுங்க Mrs. கேக்குதா Arun or BB speaker. பேசுங்க. கேக்குதா விஜய் பேச கேக்குதா? My voice is clear. Okay, first Anu, அதுக்கடுத்து BB. Okay.
அனு மிஸ்ஸஸ் இருக்கீங்களா? அனு பேசுங்க. ஓகே, பிபி கிட்ட கண்டினியூ பண்ணுங்க சார். பிபி இருக்கீங்களா? பிபி ஓகே, மிஸ்ஸஸ் அனு இருக்கேன் ஆர் இருக்கேன் பிபி பேசுங்க. இருக்கேன் இருக்கேன். இல்ல எனக்கு என்னன்னு சொல்ல வரேன்டா, அப்துல் ப்ரோ இல்ல அப்துல் ப்ரோ அஷிக் ப்ரோ இப்ப இங்க வேற இங்க ஸ்பேஸ்ல பேச ஏன் இல்ல விஜய் ப்ரோ இவ்வளோ சிரிக்கிறீங்க? இல்ல இவ்வளோ கஷ்டப்பட்டு ஸ்பீக்கர் வாங்கி ஆஷிக் ப்ரோ கேட்கறது. இல்ல எனக்கு அவருக்கு ஒரு ஒரு அ, கிளியர் ஒரு விஷயம் சொல்லணும். பிகாஸ் ஒரு ட்வீட் அவரு ம், கொஞ்சம் பார்த்தேன்னா மாட்டிக்கிட்டு இல்ல இருக்காரு. இல்ல 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 அது பிரச்சனை இல்ல. விஜய் ப்ரோ அஷிக் ப்ரோ வந்து எனக்கு ஒரு ஜஸ்ட் என்ன ஒரு டிஎம் பண்ணிடுறீங்களா? நான் பின்னு வந்து ஆ, பேசுறேன் அவரோட. ஓகே. இல்ல இல்ல வந்துருவாரு, இன்னும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்துருவாரு. அதுக்கு டேட்டா பேசலாம், டிஎம் தேவையில்ல. நீங்க டேட்டா கேளுங்க, அடிக்கணும் டேட்டா அடிங்க. இல்ல 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 எங்க முன்னாடி ஏன் அடிச்சது நான் எங்களுக்கு ஒரு ஜாலி தான். இல்ல 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 அவருக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு கிளியரா ஒரு விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்ணணும் அவ்வளவுதான். ஓகே ஓகே மேம், ஷூர். உங்களுக்கு 24 ஹவர்ஸ் அலோடு, உங்களுக்கே தெரியும். எப்போனாலும் வரலாம், எப்போனாலும் பேசலாம். ஓகே. இல்ல இல்ல நீங்க எனக்கு அவர் வரைக்கும் எனக்கு ஜஸ்ட் டிஎம் பண்ணீங்கன்னா வாரேன் திருப்பி. ஷூர் 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 ஷூர், ஓகே. ஐ வில் டூ. தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ. அப்புறம் சாச்சனா குட்டி பாத்தீங்களா? அதை பத்தி அதுக்குள்ள எக்ஸ்கேப் ஆயிடாலே. ஓகே ஓகே, அவங்க சாச்சனாவோட மிகப்பெரிய ஃபேனு சொல்றேன். ஓகே, நெக்ஸ்ட் யாரு? ரஞ்சி இது மிஸ்ஸஸ் அனுவை திருப்பி ட்ரை பண்றேன், அவங்க கேக்குதான்னு பார்க்கலாம். மிஸ்ஸஸ் அனு இருக்கீங்களா? அவங்க எபிசோட் பார்க்கறாங்க சிஸ்டர். அவங்க வெயிட் பண்ணி. ஓகே, அதை மியூட் பண்ணிட்டு எபிசோட் ஹலோ. பாருங்க. வந்துட்டேன். வாங்க இல்ல வாங்க வெளிய வாங்க வாங்க போயிட்டேன். வாங்க சாரி. வாங்க வாங்க நான் வாங்க. ஒரு சின்ன ஒரு விஷயம் ஒண்ணு சொல்லணும். நானு இன்னைக்கு நடந்த ப்ரோமோவெல்லாம் இன்னைக்கு தான் பார்த்தேன். சாரி, இப்பதான் பார்த்தேன். ஃபுல்லா இன்னைக்கு லைவ் தான். ஃபுல்லா முத்துவை தான் பார்த்துட்டு இருந்தேன். நீங்க சொன்னது எனக்கு புரிஞ்சுது. பட் ஆனா சௌந்தர்யா புலம்புறதையும் காமிச்சாங்க. முத்துதான் எல்லாம் பண்றானா, முத்துதான் இது அதுன்னு சொன்னதும் நம்மளுக்கு அது பிளஸ் தானே. அதையும் நான் வச்சு இது பண்ணிக்கிட்டேன். நான் ஒரே ஒரு இது என்ன சொல்லணும்னா, ப்ரோமோக்கு கீழே ஃபுல்லா ஜாக் ஸ்ட்ராங் ஆயிரு, ஜாக் 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 ஜாக், அருண் அருண் அருண், அடுத்தது ராணுவுக்கு வெயிட் பண்றோம் ராணுவ. முத்துவோட கமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கு. நான் நிறைய கமெண்ட்ஸ் நானே ரிப்பீட்டடா போட்டே இருந்தாலும் அது ஒரே ஐடியில போற மாதிரிதான் இருக்கும். கொஞ்சம் அந்த ப்ரோமோக்கு கீழே எல்லாம் நம்ம ஃபேண்டம் கொஞ்சம் போடலாம் இல்லையா முத்துவுக்கு ஏதாவது. அதாவது முத்து பத்தின ப்ரோமோக்கு கூட முத்துவோட நேம் வராம அருணோட நேமும் ஜாக்கோட நேம் தான் அதிகமா வருது. எனக்கு அது பாக்குறதுக்கு இதா இருந்துச்சு. ஓட்டிங்ல லீடிங்கா இருந்தாலும் நிறைய முத்துவோட இது அதிகமா இருந்தாலும் ப்ரோமோ படிச்சுட்டு கமெண்ட்ஸ் படிக்கிறவங்களுக்குமே அது ஒரு டிசப்பாயிண்டா தானே இருக்கும். இது என்னோட சின்ன சஜஷன். கொஞ்சம் பார்த்து நம்மளும் அந்த ப்ரோமோக்கு கீழேயும் முத்துவுக்கு ஏதாவது ஃபேவரா போடலாம் இல்லையா? கரெக்டா தப்பான்னு தெரியல, எனக்கு தோணுச்சு. இல்ல நீங்க சொல்றது கரெக்ட் மிஸ்ஸஸ் அனு. இது ஒரு ஃபீட்பேக்கா நான் ஸ்பேஸ்க்குள்ள வந்ததுல இருந்து நிறைய பேர் ஃபீட்பேக்கா எனக்கு கொடுத்தாங்க. டைம் லைன்ல காமெண்ட்ஸ்ல ஈவன் அந்த கம்மியா சிவா இருக்கு. ப்ரோ வந்து சொல்லும் போது முத்துவுக்கு அந்த இது சொல்றாங்க இல்லைங்களா, அப்ப போய் ப்ரோமோ நான் படிக்கிறேன். ஜாக் பி ஸ்ட்ராங், அருண் அருண் அருண், இதுதாங்க அதிகமா வருது. என்னடா இது எனக்கே புரியல. முத்துவோட ப்ரோமோவுக்கு கூட முத்துவோட கமெண்ட்ஸ் வரல. முதல்ல எல்லாம் முத்துவோட ப்ரோமோனா முத்துவுக்கு தான் அதிகமா கமெண்ட் செக்ஷன்ல இருக்கும். இப்ப என்ன நடக்குதுன்னு எனக்கே புரியலங்க. என்ன பண்றாங்கன்னே புரியல. அபிஷேக் கை தூக்குறாரு, இதுக்கு ஒரு ஆன்சர் வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். பட் நம்ம குரூப்பா போய் எல்லாரும் கமெண்ட் போடுங்க, ட்வீட் பண்ணுங்க. எங்கெல்லாம் பாக்குறீங்களோ எல்லா சோஷியல் மீடியா ஃபாரம்ஸ்லயும் ப்ளீஸ் கொஞ்சம் ஆக்டிவா இருங்க. ஏன்னா எப்படி வந்துச்சுன்னா பவித்ரா கூட கமெண்ட் பண்றாங்க, முத்து கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு வந்துச்சு. எனக்கு மனசு உடைஞ்சு போச்சு. இன்னொரு சஜஷன், கொஞ்சம் சாரி, ப்ளீஸ். இன்னொன்னு, எங்க பாப்பா ஒருத்தி இருக்கா. அவ வந்து பார்க்க மாட்டா. அவ கூட என்கிட்ட இதை சொல்லி இருக்கிறா. விஷாலுக்கு தான் சித்தி நிறைய ஃபேன்ஸ் இருக்கு. ஏன் பாப்பா என்ன சொல்றேன்னா, எல்லா கமெண்ட்ஸும் விஷால் பத்தி தான் சித்தி இருக்கு இன்ஸ்டாலங்கிறா. எனக்கு ஷாக் ஆயிருச்சு. விஷால் அப்படி என்ன பண்ணாருன்னு அவ்வளவு கமெண்ட்ஸ் வருதுன்னு போய் படிக்கிறேன். விஷால் 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 விஷால். அப்போ கமெண்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. இங்க இருக்கிற மனுஷங்க யூடியூப்லயும் ட்விட்டர்ல அதிகமா இருக்க மாட்டாங்க. மேக்சிமம் யூடியூப் இன்ஸ்டாகிராம் தான் இந்த 2K கிட்ஸ் அதிகமா இருப்பாங்க. மேபி 80s கிட்ஸ் 90s கிட்ஸ் எல்லாம்.
அப்ப அவங்க அந்த கமெண்ட்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ட் குடுக்குறாங்க அப்படின்னு நான் சொல்ல வர்றேன். வேற ஒண்ணும் இல்ல. அனு மேம் நான் சொல்லவா பதிலு? சொல்லுங்க. சொல்லுங்க. அவங்க விஷால ஃபாலோ பண்றதால விஷாலா வருது. எனக்கு வந்து முத்து ஃபாலோ பண்ண முத்து விட்டு மீது யாரும் வர மாட்டேங்குது ரீல்ஸ். நானும் எவ்வளவு தேடி பாறேன். விஷால் அருண் இல்ல யாரு இல்ல தரணும் எனக்கு கிடைக்க மாட்டேன். ட்விட்டர்ல முத்துவோடத தவிர எதுவுமே வராது. நான் அது பாத்தீங்களா மட்டும்தான் ஃபாலோ பண்றேன். நம்ம ரெண்டு ஆனா பேரும் ஒரே கனெக்ஷன்ல யூடியூப் இருக்கோம். கமெண்ட் செக்ஷன்ல இருக்கிறது தான் நான் சொல்ல வரேன். யூடியூப் இல்ல கமெண்ட்ஸ்ல எனக்கு ரொம்ப டிசப்பாயிண்டா இருந்துச்சு. ஓகே உங்க டிசப்பாயிண்டா இன்னைக்கு ஃபுல் பண்ணி நான் ஒரு 100 கமெண்ட்ஸ் பண்ணிடுறேன் இன்னைக்கு. வாசி இல்ல நிறைவேற்றி எல்லாருமே பண்ணலாங்கிறேன். ஒரு ஐடியில இருந்து 4 கண்டிப்பா மெசேஜ் கண்டிப்பா போட்டா அது ஒரு ஃபேக்கியா தெரியும். எல்லாருமே ஒரு ம் ஒரு கமெண்ட் போடலாமே நாளையில இருந்து. ஓகேவா? சூப்பர் குட் அட்வைஸ். ஓகே தேங்க்யூ. ஓகே தேங்க்யூ சோ மச். கோஸ்ட் பேசிக்கலாமா? ப்ளீஸ் பேசுங்க. சார் உங்களை யாரா தட்டாங்களா சார்? நீங்க இப்படி கேட்டா நாங்க என்ன சார் இல்ல பதில் சொல்ல இல்ல முடியும்? இல்ல சார், நான் நேத்துல இருந்து ஒரு முடிவு ஃபார்மட் இருக்கோ இல்லையோ கேட்டுட்டு தான் எதா இருந்தாலும். கேட்காம நேத்து நான் ஒண்ணு பண்ணதே எனக்கு நைட்டு காலைல தூக்கம் வரல. கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க, ஏன்னா பேச வந்தது பேசிடுறேன், சார் மறந்துடுவேன். சார் நீங்களா பரவாயில்ல. என் குழந்தைங்க காலைல இருந்து என்ன தூங்க விடாம சித்திரவதை அனுபவிச்சு அதுக்கடுத்து 3 மணிக்கு ஸ்பேஸ் போட்டு நல்ல வேலை கண்டென்ட் இருந்தாலும் ஸ்பேஸ் வந்து எஸ்கேப் ஆயிட்டேன். எஸ்கேப் ஆயிட்டு ஒரு 3.5 மணி நேரம் தூங்கிட்டு அதுக்கடுத்து ஏஞ்சி உடனே அதிர்ச்சி என்னடா 7 மணி ஆச்சு சொல்லிட்டு அதுக்கடுத்து ஸ்பேஸ் போட்டேன். என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. அதான் சார் நான் வந்தனே சார், நடுவுல நானும் கண்டென்ட் பார்க்கணும்ட்டு ஓடிட்டேன். என்ன பண்றது, சொல்லாம கொள்ளாம விட்டாங்க ஃபேட்மேன் எல்லாம் உள்ள. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ப்ரோமோ இல்ல எதுவுமே இல்ல, அவர் பாட்டு அழகா கன்ஃபெஷன் ரூம்ல இருந்து உள்ள விட்டாங்க. அதுக்கு வரும் அனுமன். ஆக்சுவலி என்னன்னா ஹாட் ஸ்டார்ல நம்ம ஆளுங்க ரொம்ப கம்மி. லைவ் நான் என்ன பண்ணுவேன், ஃபுல் ஸ்கிரீன்ல பார்க்க மாட்டேன். ஸோ கமெண்ட் போடலாம்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் தான் போடுவேன். ஜாம்பி மாதிரி எங்க இருந்து தான் வருவாங்கன்னு தெரியாது, அப்படி தொடர்ந்து அடிப்பாங்க. ஒரு ஆளா உட்காந்து ஒன்னொன்னா பண்ணிட்டு இருப்பேன். இது ஆக்சுவலி கமெண்ட் போட்டாலும் அவங்க நம்ம ஒரு இடத்துல போடுறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஜென்யூனா மனசுல இருக்கிறத போடுறோம், அவனுங்க காப்பி பேஸ்ட் தான் பண்றாங்க. நீங்க நோட் பண்ணி பாருங்க, ஒரு கமெண்ட் லெட்டர் பேட்லயே இதுல வச்சுக்கிறாங்க போல, காப்பி பேஸ்ட்னு போட்டு போயிட்டே இருக்காங்க. அந்த ஸ்பீடுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல சார். அபிஷேக் சார் சாம்பி மாதிரி வராங்க அடிக்க. சார் அது பேர் என்ன ஐயா சொல்லுங்க? ஹாட் ஸ்டார்ல நீங்களும் லைவ் பாத்தீங்களா இன்னைக்கு? நான் டெய்லி பாத்துக்கிறேன் இன்னைக்கு சார். லைவ் இல்ல பாத்தீங்களா? அதுக்கு பேர் என்னன்னு அருண் மேடம் கூட சொல்லுங்க. அதுமே பண்றாங்க, அதுமே கமெண்ட் போகுது வாட்ஸ். ஐயா அதை இப்ப நான் சொல்லணும் அதானே ஐயா? இது உங்க என் வாயால கருத்து. சொல்லுங்க ஐயா. ஆக்சுவலி அது பேரு இது என் கருத்து மட்டும்தான். இது பேரு பாட்ஸ். ஐயோ மேம், ஆக்சுவலி அது பண்ணிடலாம் மேம். நீங்க சொன்னது வேலிடான பாயிண்ட் தான், பண்ணிடலாம். நாளைல இருந்து நானே பண்ணிட்டேன். நாளைல இருந்து சொல்லுங்க ராகவன், சொல்லுங்க அந்த பதில் சொல்லுங்க. லைவ்ல கமெண்ட் போடுறாங்கல்ல, அவங்களுக்கு பொறாம தாங்க முடியல. எல்லா இடத்துலயும் இவங்க புதுசா உள்ள போற கண்டஸ்டன்ட்டும் சரி, வெளில வந்த கண்டஸ்டன்ஸும் சரி, அவங்களுக்கு பொறாம தாங்க முடியாம இவனுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவனுங்க பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப உள்ள போனதுக்கு அப்புறமே புதுசா இப்ப உள்ள எக்ஸ் கண்டஸ்டன்ட் எல்லாம் உள்ள போனதுக்கு அப்புறம் எல்லாருமே போய் முத்துக்கு ஒரு இது கொடுத்தாங்களா, ஹிண்ட் கொடுத்தாங்க. போன எல்லாருமே ஒண்ணு கொடுத்தாங்க. அதுவும் அன்எக்ஸ்பெக்டடா ரியாலாம் ஐயா அந்த கமெண்ட்டுக்கு மட்டும் நான் முடிச்சிடுவா, கோச்சிக்காதீங்க. சொல்லுங்க. அந்த கமெண்ட்டுக்கு மட்டும் ஒண்ணு முடிச்சுக்கிறேன். என்னன்னா இவங்க இந்த மாதிரி எல்லாம் பண்றது பார்த்துட்டு எனக்கு ஒரு நாள் செம கடுப்பாயிடுச்சு. நான் ஒரு வாரம் என்ன பண்ணேன்னா ஹாட் ஸ்டார்ல அபிஷியல் சாட் முடிகிற டைம் பார்த்து வச்சுக்கிறது. கரெக்டா முடியறப்போ லாஸ்டா நம்ம கமெண்ட் முத்துக்குமரன் இஸ் கிங் அப்படி இப்படின்னு போட்டுட்டு அப்படியே விட்டுறது. காலைல வரைக்கும் அது பாட்டு கிடக்கும். நைட்டு யார் பார்த்தாலும் அது மட்டும் தான் தெரியும் லாஸ்டா.